ஆக்சுவலாக இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் இந்த பிசினஸ் பேஜில் இந்த எம்எஸ்எம்இ நியூஸ் தான் மோஸ்ட்லி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பட் அந்த பிசினஸ் பேஜில் அந்த லெஃப்ட் கார்னரில் ஒரு நியூஸ் இருக்கு பாருங்க, ப்ரூடென்ட் பாலிசி ஆக்ஷன்ஸ் ஸ்டீரிங் தி எக்கனாமி. இந்த ப்ரூடென்ட் பாலிசி ஆக்ஷன்ஸ் இருக்குல்லங்க, இந்த ஒரு வார்த்தையில் இந்தியன் எக்கனாமியில் லாஸ்ட் 5 இயர்ஸோட எக்கனாமி அப்டேட் எல்லாமே ஒளிஞ்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், bolstered by the strong capital buffer. So capital buffer na enna? Next வந்து நேத்து நியூஸ் பேப்பர்ல அகைன் பிசினஸ் பேஜ்ல அந்த ஹெட்லைன் படிக்கல, இந்தியன் பேங்க்ஸ் அசெட் அதோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. லாஸ்ட் 10 இயர்ஸாவே இந்தியாவோட பேங்க்ஸ் எல்லாமே ஒரு முக்கியமான ப்ராப்ளம் சந்திச்சது. சிம்பிளா சொல்லணும்னா என்பிஏ, ஜிஎன்பிஏன்னு சொல்லுவாங்க, கிராஸ் என்பிஏ, கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ். ஆக்சுவலாக அந்த கிராஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு நெட் படிக்கணும், நெட் என்பிஏ படிக்கணும். அடுத்த டிஃபரன்ஸ் படிக்கிறதுக்கு வந்து ப்ரொவிஷனிங் தெரிஞ்சுக்கணும். அண்ட் அது கூடவே செகண்ட் பேரா பாருங்க, சிஆர்ஏஆர், கேபிட்டல் டு ரிஸ்க் வெயிட்டட் அசெட் ரேஷியோ. இந்த ரேஷியோனா என்ன, அடுத்து டயர் 1னா என்ன, இது எல்லாமே சிம்பிளா ஒரே நியூஸ்ல கொடுத்துட்டாங்க. பட் இது எல்லாமே லாஸ்ட் 5 இயர்ஸ் எக்கனாமில படிச்ச கான்செப்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரே நியூஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோல நான் என்ன பண்ணிருக்கேன்னா, ஆல்மோஸ்ட் பேங்கிங் பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா டேர்ம்ஸுமே, எல்லா முக்கியமான டேர்ம்ஸுமே சிம்பிளிஃபை ஆக்கிருக்கேன். ஆக்சுவலா இதை சொன்னா முக்கியம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ முடிக்கிறதுக்கு நான் 2 days டைம் எடுத்துக்கிட்டேன். அவ்வளோ ஒர்க் தேவையில்லை தான். பட் அதை ஸ்ட்ரக்சர்டா ரெடி பண்றது இருக்குல்ல, எங்கிருந்து ஸ்டார்டிங் ஆரம்பிச்சு எப்படி போனா கரெக்டா புரியணும் இருக்குல்ல, ஆல்மோஸ்ட் 2 days டைம் எடுத்துக்கிட்டு உருவாக்குற வீடியோ அது. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா உங்களுக்கு இந்த பேங்கிங் சம்பந்தப்பட்ட எல்லா டேர்ம்ஸ், கான்செப்ட்ஸ் இதுக்கப்புறம் ஈஸியாக நினைக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே வந்து பேங்க்ல அக்கௌண்ட் இருக்குல்ல, நம்ம அக்கௌண்ட் நீங்க அந்த பாஸ்புக்லாம் பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி ஒரு பேங்கோட அக்கௌண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா? இப்போ நம்ம அக்கௌண்ட் பார்த்தோன்னா நமக்கு எவ்வளோ காசு வந்திருக்கு, எவ்வளோ காசு எடுத்துருக்கோம், எவ்வளோ செலவு பண்ணிருக்கோம், ஒரு அக்கௌண்ட் இருக்குல்ல. சிமிலர்லி ஒரு பேங்க்குன்னு ஒரு அக்கௌண்ட் இருக்குல்ல, அந்த பேங்க் அக்கௌண்ட் எப்படி இருக்கு அதை ஓப்பன் பண்ணி அனலைஸ் பண்ண போறோம். ஏன் அனலைஸ் பண்ண போறோம்னா, இந்தியாவில் எல்லா பேங்க்கும் எப்படி ரன் ஆகுது, அதோட பேசிக் மெக்கானிசம் என்ன, அதோட ஃபவுண்டேஷன் என்ன, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பேங்கோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ பேசிக்ஸ்ல இருந்து அட்வான்ஸ்ட் வரைக்கும் இப்போ இருக்க எல்லா இஷ்யூஸையும் பேங்க் போய் தெரிஞ்சுக்கணும்னா இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம் 10 minutes மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ மோஸ்ட் பேசிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். பட் இந்த பேசிக்ஸ் தான் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தோன்னா நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், ஆல்ரெடி பார்த்த பாயிண்ட்ஸை சம்மரைஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்க் எடுத்துக்கலாம், எஸ்பிஐ எடுத்துக்கலாமா? ஓகே, எஸ்பிஐ. ஸோ எஸ்பிஐயோட அக்கௌண்ட்டை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது, எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க்கு எஸ்பிஐயோட அக்கௌண்ட்டை 2 பிரிச்சுக்கலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். மீனிங் புரிஞ்சா, ஒரு பேங்க்குக்கு வந்து ப்ராஃபிட்டும் இருக்கும், லாஸ் இருக்கும். அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அக்கௌண்ட், இதை பார்க்கலாம். அண்ட் செகண்டாக இப்போ ஒரு வார்த்தை எழுத போகிறேன். அந்த வார்த்தை நான் மீனிங் சொல்ல மாட்டேன், பட் உங்களுக்கு என்ன புரிய சொல்லுங்க, பேலன்ஸ் ஷீட். ஸோ பேலன்ஸ் ஷீட்னு ஒரு அக்கௌண்ட் இருக்குன்னா அந்த அக்கௌண்ட்டில் இப்போ ப்ராஃபிட் லாஸ் தான் தெரியுதுல்ல, அவங்களுக்கு எவ்வளோ காசு வந்திருக்கும், எவ்வளோ செலவாயிருக்கணும் வந்திருக்குமா. பேலன்ஸ் ஷீட்னு ஒரு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அதில் எதை பற்றி எழுதுவாங்க, எதை ஃபீட் பண்ணுவாங்கன்றது உங்கள் மைண்டில் என்ன வருது. ஸோ இதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிடலாம், உங்களுக்கு தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம். ஸோ ஒரு பேங்கோட ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா 2 பிரிச்சுக்கலாம். கரெக்டாக? ஒரு பேங்க்குக்கு வந்து இன்கம் வந்துச்சுன்னா, கரெக்டாக இன்கம்னா புரியுதுல, எஸ், அந்த பேங்க்குக்கு ஏதாவது வரவு வந்துச்சுன்னா அந்த பேங்க்குக்கு என்னது, ப்ராஃபிட்டா. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல இன்கம்னா புரிஞ்சுல, அதுக்கு வர ப்ராஃபிட். அதே மாதிரி அந்த பேங்க்குக்கு எப்படி இருக்கும், செலவு இருக்கும்ல, எக்ஸ்பென்சஸ் இதெல்லாமா, எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் எக்ஸ்பெண்டிச்சர் இதெல்லாம். எக்ஸ்பெண்டிச்சர் ஆச்சுன்னா லாஸ். ஸோ நெக்ஸ்ட் இந்த அக்கௌண்ட் போகலாம். பேலன்ஸ் ஷீட் அக்கௌண்ட்ல என்ன எழுதிருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சது தான். இந்த வார்த்தை ஞாபகம் இருக்கா, லைபிலிட்டிஸ். ஒரு பேங்க்குக்கு லைபிலிட்டிஸ் இருக்கு தெரியுமா, ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி ஒரு பேங்க்கோட அசெட் என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இது எல்லாமே நம்ம பார்த்த வார்த்தை தான், சம்மரைஸ் பண்றோம். சில பேருக்கு இது மறந்து இருக்கும், நான் அகைன் ஞாபகப்படுத்துறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க வந்து ஒரு பேங்க்குக்கு போறீங்க, பேங்க்குக்கு போயிட்டு உங்களோட காசை டெபாசிட் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 ரூபாய் டெபாசிட் பண்றீங்க, ஒரு பேங்க்ல டெபாசிட் பண்றீங்களா? எஸ். ஸோ பேங்க் பொறுத்த வரைக்கும் நீங்க டெபாசிட் பண்ற காசு இருக்குல்ல, அந்த காசு வந்து பேங்க் பொறுத்த வரைக்கும் என்னது, லைபிலிட்டியா அசெட்டா? லைபிலிட்டி தானே. என்ன காரணம், அந்த காசை திருப்பி கொடுக்கணும், அது ஒன்று. ரெண்டாவது, அந்த காசை வந்து திருப்பி தர்ற வரைக்கும் நம்ம என்ன பண்ணி ஆகணும், அந்த கஸ்டமருக்கு வட்டி கட்டணுமா? நாம வட்டி கட்டுறோம், நாம இன்ட்ரெஸ்ட் பே பண்றோம். நம்ம இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணல, சார்ஜ் பண்ணல. கரெக்டா? ஸோ நம்ம எல்லாரும் போய் பேங்க்ல டெபாசிட் பண்ற காசுன்றது பேங்க்குக்கு என்னது, லைபிலிட்டி. அவன் கடை வாங்கின மாதிரி அவன் பாதுகாப்பாக பார்த்துக்கணும், பிளஸ் அதுக்கு மாசம் வட்டி கட்டணும். கரெக்டா? ஸோ இப்போ நான் இங்கே எழுதுறது கரெக்டாக சொல்லுங்க. ஒரு பேங்கோட பேலன்ஸ் ஷீட்ல வர எல்லா டெபாசிட் அமௌண்ட்ஸ் இருக்குல்ல, அது என்னது, லைபிலிட்டிஸ் தானே. எஸ். அடுத்து சொல்லுங்களேன், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. இந்த டெபாசிட் பண்ண காசுக்கு நீங்க என்ன பே பண்ணி ஆகணும், நீங்க யாரு, எஸ்பிஐ. பேங்கிங் சாப்டர்ல பேங்க் ஆங்கிள் யோசிங்க. நீங்க ஒரு பேங்க் ரன் பண்றீங்க, ஓகேவா? கஸ்டமர் உங்ககிட்ட காசு வந்து போட்டிருக்காரு, அப்போ அது உங்களுக்கு லைபிலிட்டி. ஓகேவா? எழுதிட்டீங்க, 100 ரூபான்றது இன்னைக்கு வந்து லைபிலிட்டி, டெபாசிட் பண்ணிருக்காரு. கரெக்டா? இந்த டெபாசிட்டுக்கு நீங்க பண்ணணும், மாசம் வட்டி கட்டணுமா? நீங்க வட்டி கட்டுறீங்க, அப்போ உங்களுக்கு அது என்னது, எக்ஸ்பெண்டிச்சர். எஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட்னு எங்க எழுதலாம், எக்ஸ்பெண்டிச்சர் எழுதலாமா? மீனிங் புரிஞ்சுல, பேங்க் தான் என்ன பண்ணுது, வட்டி கொடுக்குது, அப்போ அது வந்து எக்ஸ்பெண்டிச்சர், அது லாஸ் தானே அது. எஸ். அட் தி சேம் டைம் அந்த கஸ்டமர் டெபாசிட் பண்ண காசு இருக்குல்ல, அந்த காசு நம்ம என்ன பண்றோம், லோனுக்கு விடுறோமா? அதாவது பேங்கோட மெயின் பர்பஸ் தானே. ஒரு ஆள் டெபாசிட் பண்றான்னா அந்த காசு என்ன பண்ணும், அது அவனுக்கு லைபிலிட்டி, பேங்க்குக்கு அதை ப்ராஃபிட்டா மாற்றணும், கமர்ஷியலாக மாற்றணும். அப்போ யாரு கடைக்க வராங்களோ அவனுக்கு லோன் விட்டு அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணி அந்த காசை வாங்கி தானே தருவாங்க. ஸோ கன்க்ளூஷன் என்னது, ஒரு பேங்க் வந்து அதோட மெயின் பர்பஸ் என்னது, லோன் கொடுக்குமா? அந்த லோன்ன்றது பேங்கை பொறுத்துக்கு என்னது, அசெட் தானே. ஏன் அசெட், அந்த லோன் தர காசு வந்து அந்த காசை வச்சு தான் அதுக்கு என்ன வருது, மாசம் வட்டி வருது, லாபம் வருது. ஒரு கடை வாங்கினவங்க கிட்ட இருந்து இன்ட்ரெஸ்ட்டை சார்ஜ் பண்ணுது. கரெக்டா? ஸோ மோஸ்ட்லி இந்த கிளாஸை ஃபர்ஸ்ட்ல ஃபாலோ பண்றவங்களுக்கு இது தெரியும் கண்டிப்பா.
பட் மேபி சில பேர் லைட்டராக விட்டுருந்தாங்கன்னா அது மறந்துருப்பாங்க. நிறைய பேர் ஜெனரலாக சொல்லுவாங்க, நம்ம கடன் கொடுத்தா வந்து நம்ம காசு போயிடுச்சு, நமக்கு அது லைபிலிட்டி சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. நாம வந்து ஒரு ஆள் கடன் கொடுக்குறோனாலே அந்த காசு நமக்கு, நம்ம லோன் தரனாலே அது நமக்கு அசட். ஏன்னா அவன் என்ன பண்ணுவான், மாதம் வட்டி கட்டுவான். ஓகே. ஸோ பேங்க்கை பொறுத்த வரைக்கும் அதோட பேலன்ஸ் ஷீட்டில் அசட்ன்றது என்னது, அவன் லோன் கொடுத்துருக்கிறது, வட்டி வரும். அப்போ நம்ம கிட்ட, அதாவது பேங்க் கிட்ட லோன் வாங்கியிருப்பான்ல, அவன் வட்டி கட்டுவான்ல, அந்த வட்டி எங்கே எழுதணும், எந்த அக்கௌண்ட் எழுதணும், ப்ராஃபிட்டா லாஸா? ப்ராஃபிட் தானே, என்ன எழுதலாம், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்ஸ் எழுதலாமா? எஸ். ஆக்சுவலாக வந்து சிம்பிளாக லோன் சொல்லலாம், கிரெடிட் சொல்லலாம். பட் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா என்ன போட்டுருக்கோம், லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ்ன்னு போட்டிருக்கோம். லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் இப்படி வார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா, பேங்க் வந்து தன்னோட அசட்ல இருந்து கிடைச்ச காசு அர்த்தம். கரெக்டாக லோன் கொடுத்து வந்த காசு. சிம்பிளாக சொல்லலாம், வட்டி சொல்லலாம். மேபி சில பேர் யோசிக்கலாம், இது ஒரு மொக்க கான்செப்ட், இதுக்கு எதுக்கு 5 minutes சில பேர் யோசிக்கலாம். எனக்கு நடத்தும் போது இவ்வளோ ஸ்லோவாக இப்படி டிராயிங் போட்டு நடத்தலை. ஸோ அது வந்து உங்களுக்கு மிஸ் ஆகக்கூடாது. என்னோட பாயிண்ட் என்னென்னா, கண்டிப்பாக அந்த ஃபஸ்ட் டைம் சொல்லும் போதே 60% ஆளுக்கு புரிஞ்சிருக்கும். பட் 40% ஆள் வந்து தேடிட்டே இருப்பாங்க, யூடியூப்ல தேடிட்டே இருப்பாங்க, கிடைக்காது. ஸோ அது வந்து அவங்க டைம் சேவ் ஆகுச்சுன்னா, இப்போ இதில் ஏதோ ஒரு பாயிண்ட் மிஸ் ஆகிடுச்சுன்னா அவங்க சர்ச் பண்ணுவாங்களே, சர்ச் பண்ண ஒரு 1 hour போயிடுமா யூடியூப்ல, அந்த டைமை சேவ் பண்ணால் அவங்க என்ன எக்ஸ்ட்ரா ஒரு சாப்டரை யூபிஎஸ்சி படிக்க முடியுன்றது என்னோட பிலீஃப். ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்லோ நடத்துகிறேன். பட் இது பேசிக்ஸ் இது. ஓகே, இல்லை எப்படி பண்ணலாமா, நான் யாருக்கெல்லாம் ஃபஸ்ட்டே புரிஞ்சு போச்சு நான் அவங்களுக்கு ஒரு சேலஞ்ச் பண்ணுறேன். ஈஸி, ரொம்ப சிம்பிள் சேலஞ்ச் தான். இப்போ நம்ம ஏரியாச்சில் இப்போ அசட் என்ன அர்த்தம், ஒரு பேங்க்குக்கு வரவு தானே அசட்டு. கரெக்டாக இப்போ பேங்க்கில் இந்த அசட் சைடில், பேலன்ஸ் ஷீட் அசட் சைடில் இப்போ லோன் எழுதியாச்சு. வேறு எதெல்லாம் எழுத முடியும் யோசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ யார் மைண்டில் டக்குன்னு ஆன்சர் வருதோ அவங்க தான் கிளாஸை கரெக்டாக கவனிச்சிருக்கான்னு அர்த்தம். ஏன்னா கண்டிப்பாக நான் இப்போ சொல்ல போகிற ஆன்சர் வந்து கம்பைலேஷன் தான். நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்து கம்பேர் சொல்ல போகிறேன். ஒரு வேலை உங்கள் மைண்டுக்குள்ளே வரலன்னா அப்போ நீங்கள் கிளாஸ் ஸ்லோவாக தான் கவனிக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இந்த கவர்மெண்ட்டில் பாண்டை இஷ்யூ பண்ணுதில்ல, கரெக்டாக அந்த பாண்டை யார் வாங்குறா, யார் வேணால் வாங்கலாம், பேங்க்ஸ் வாங்குவாங்களே. பேங்க்ஸ் வந்து அந்த பாண்டில் என்ன பண்ணுறாங்க, வாங்குறாங்கன்னு சொல்லலாம். இல்லை பேங்க்ஸ் வந்து அந்த பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க சொல்லலாமா. ஸோ பேங்க் இஸ் இன்வெஸ்டிங் இன் தி பாண்ட்ஸா, அது கவர்மெண்ட் பாண்டாக இருக்கலாம், இல்லை கார்பரேட் பாண்டாக இருக்கலாம். பாண்ட் இஷ்யூ பண்ணுறான்னு அர்த்தம், கடன் கேட்குறான்னு அர்த்தம். பேங்க்ஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த பாண்டை வாங்கிக்கிறாங்க, இல்லை அந்த பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறான்னு அர்த்தம், கடன் கொடுக்குறாங்க அர்த்தமா. அப்போ கடன் கொடுக்குறேன்னா சிம்பிளாக சொல்லலாம், லோன் தரேன்னு சொல்லலாம். பட் வார்த்தை மாறுது. ஸோ பேங்க்ஸ் என்ன பண்ணுது, இன்வெஸ்ட் பண்ணுதுல, அதோட அமௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுது. அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது பேங்க்குக்கு லயபிலிட்டியா அசட்டா, அசட் தானே. ஏன்னா நீ பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுற, அந்த பாண்டு என்ன வரும், வட்டி வரும். கரெக்டாக. ஆக்சுவலாக இந்த பாயிண்ட் மைண்டில் யாருக்கெல்லாம் வந்துச்சோ அவங்க ஓகே, சூப்பர், கிரேட் தான். ஓகே, வரலன்னா அடுத்த கொஸ்டின் ரெடி ஆகிடுது. ஸோ பேங்க்கை பொறுத்த வரைக்கும் முக்கியமான அசட் எது, லோனா. ரெண்டாவது முக்கியமான அசட் எது சொல்லலாம்னா இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லலாமா. என்ன காரணம், இன்வெஸ்ட்மெண்ட் அர்த்தம், இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ஒரு டைப் ஆஃப் லோன் மாதிரி தான். நம்ம காசை எதில் ஒன்று போடுறோம், அதுலேருந்து என்ன வரும், நமக்கு வட்டி வருமா. எஸ். ஸோ நீ கவர்மெண்ட் பாண்டு வாங்குறது வழியா, இல்லை கார்பரேட் பாண்டு வாங்குறது வழியா உனக்கு என்ன வருது, மாதம் இல்லை வருஷம் இன்கம் வருது தானே. என்ன இன்கம், இன்ட்ரெஸ்ட் வருமா. அது எப்படி எடுக்கலாம், இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கலாமா. மீனிங் புரிஞ்சா. எஸ், நல்லா யோசிங்களேன். இது எல்லாமே எப்படி ஒரு எங்கே ஆரம்பிக்கலாம். இப்போ ஏதோ ஒரு இண்டிவிஜுவல் வந்து பேங்க்ல டெபாசிட் பண்ணுறாரு, அந்த டெபாசிட் பண்ண காசு தான் நம்ம என்ன பண்ணுறோம், லோனாக தரோம், இன்வெஸ்ட் பண்ணுறோம்ல. ஏன் நம்ம இன்வெஸ்ட்லாம் பண்ணுறோம், லோனாக கொடுத்துடலாம்ல. நமக்கு மக்கள் எல்லாம் டெபாசிட் பண்ண காசை நம்ம யார் பேங்க் எங்கே யோசிங்க, பேங்க்ஸ் என்ன பண்ண எல்லா காசுமே லோனாக தரலாம்ல. ஏன் லோனில் பாதி கொடுத்துட்டு மிச்ச காசு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நம்ம ஒரு ஆள் கடன் தரணும் வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஒரு 10 லட்சம் கடன் கேட்குறாருன்னா அவருக்கு தரோம். நம்ம ஒரு வேளை அந்த கஸ்டமர் வந்து மாதம் வட்டி கட்டலாம் வச்சுக்கலாம். அதாவது நம்ம கொடுத்த லோன் நம்மளோட அசட் வந்து பர்ஃபார்ம் பண்ணலன்னா, வட்டி உருவாக்கி தரலனா, இந்த கஸ்டமர் நம்ம வட்டி கட்டலைன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம டெபாசிட் பண்ணாங்களே அவங்களுக்கு நம்ம காசு தரணும்ல, ப்ராப்ளம் வரும்ல. என்ன சொல்ற புரிஞ்சுல. எல்லா காசும் நம்ம லோனாகவே கொடுத்துட்டா அந்த லோனுக்கு அந்த வாங்கினவன் காசு கொடுத்தா மட்டும்தான் வட்டி கட்ட முடியும். யாருக்கு, டெபாசிட் பண்ணவங்களுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எதெல்லாம் சேஃப். ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் சேஃப். அவங்க கவர்மெண்ட் கண்டிப்பாக அந்த வாங்கின காசும் திருப்பி கொடுத்துருவான், வட்டியும் கட்டுருவோம். இதெல்லாம் சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோ அதெல்லாம் என்ன பண்ணுறோம், பேங்க் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. சரி, ஓகே. இப்போ நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், அந்த வார்த்தை வந்து பேங்க்கை பொறுத்த வரைக்கும் லைபிலிட்டியா அசட்டா சொல்லுங்க. ஓகே, பேங்க்ஸ் வந்து தான் கிடக்கிற காசை வச்சுக்கிட்டு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுது, கோல்டை வாங்கி வச்சுக்குது. அது வந்து பேங்க் என்னது, அகைன் சொல்கிறேன், அசட்டு தான் அதுக்கு. கரெக்டாக. ஏன்னா பேங்க் என்ன பண்ணுது, அந்த காசு இன்வெஸ்ட் பண்ணுது. இன்வெஸ்ட் பண்ணுறதுனாலே அதுக்கு என்ன வரப்போகுது, லாபம் வரப்போகுது. கரெக்டாக. இன்னைக்கு நீ 100 ரூபாய்க்கு கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் கோல்டோட வேல்யூ எனக்கு அதிகமாக இருக்கும். அது ஒரு ப்ராஃபிட் தான் உனக்கு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வச்சுக்கலாம். பேங்க்ஸ் வந்து பாண்டை வாங்குறது, பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இது எல்லாமே. ஓகேவா. இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் வழியாகவும் பேங்க்குக்கு இன்கம் வருமா. எஸ். என்ன இன்கம் வரும், இன்ட்ரெஸ்ட் வரும். கரெக்டாக. எக்ஸ்ட்ரா காசு வரும். ஸோ இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு பேங்க்கோட அசட்னா எழுதுங்க, 2 விஷயம் தான். அது தர்ற லோனு, அது பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட், இது எல்லாமே அசட். அது வழியாக பேங்க்குக்கு என்ன வரும், இன்ட்ரெஸ்ட் வரும். லோன் வழியாக இன்ட்ரெஸ்ட் வரும். இன்வெஸ்ட் பண்ணிச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் வரலாம், பாண்ட்னா இன்ட்ரெஸ்ட் வரலாம், இல்லை ஷேர் வரலாம், இதெல்லாம் வரலாம். ஸோ பேங்க்கோட அசட் முடிச்சாச்சு. ஓகே. ஸோ பேங்க்குக்கு லைபிலிட்டிஸ் என்னங்க, அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தாச்சு டெபாசிட் பார்த்தாச்சு. ஒரு கஸ்டமர் டெபாசிட் பண்ணுறாங்கன்னா அது லைபிலிட்டி, நான் வட்டி கட்டி ஆகும், அது எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா. இன்னொரு முக்கியமான லைபிலிட்டி ஒரு பேங்க்குக்கு இருக்குது, யோசிச்சு சொல்லுங்க. ஆக்சுவலாக இந்த பாயிண்ட் நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும்னா இந்த ஆங்கிள் யோசிங்க. பேங்க்ன்றது என்னது, ஒரு பிஸ்னஸ் தானே.
ஒரு கம்பெனி தானே. அப்போ கம்பெனிக்கு ஒரு முக்கியமான லைபிலிட்டி என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் இதான் பேங்க் வச்சுக்கலாம். இந்த கம்பெனிக்கு வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க. அதாவது இந்த கம்பெனியோட முதலாளிகள் சொல்லுவாங்கல்ல. முதலாளிகள்ன்றது 100 கோடி போட்டவங்களும் முதலாளி தான். ஒருவேளை அந்த பேங்க் வந்து ஷேர் மார்க்கெட்டில் தன்னோட ஷேர்ஸ் விற்க வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபாய்க்கு இல்லை 1000 ரூபாய்க்கு 1 லட்ச ரூபாய்க்கு 10 லட்ச ரூபாய்க்கு ஷேர்ஸ் விற்குதுன்னா அதை நீ வாங்குற வச்சுக்கலாம். நீ அந்த ஷேர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிருக்க கரெக்டாக, அப்படின்னா நீ காசு கொடுத்துருக்க, அப்போ நீ ஒரு ஷேர் ஹோல்டர். ஸோ ஒரு பேங்க்லேயும் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க கரெக்டாக. எப்படி பேங்க் வந்து கார்பரேட் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுதோ, எப்படி வந்து கவர்மெண்ட் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணி லாபம் சம்பாதிக்குதோ, அதே மாதிரி பேங்க்ஸ்க்குமே நிறைய பேர் என்ன பண்ணிப்பாங்க, இன்வெஸ்ட் பண்ணிப்பாங்க. அந்த இன்வெஸ்ட் பண்ணுறாங்களே அந்த காசு வந்து பேங்கை பொறுத்த வரைக்கும் லைபிலிட்டியா அசட்டா. அதுக்கு அதை விட அதுக்கு என்னங்க பேர் சொல்லலாம்? கேபிட்டல் சொல்லலாமா? எஸ். மற்றவங்க நமக்கு காசு கொடுத்துருக்காங்க எதுக்கு? அந்த பேங்க் ரன் ஆகிறதுக்கு, பேங்க் செயல்படுறதுக்கு, இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு. அப்போ அந்த காசு என்னது? இன்வெஸ்ட்மெண்ட் தானே. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இன்னும் பார்த்தா கேபிட்டல் சொல்லலாமா? கேபிட்டல். அந்த கேபிட்டல்ன்றது பேங்கோட பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா லைபிலிட்டியில் வரும். என்ன காரணம்? இந்த காசு வந்து உனக்கே கிடையாது. உனக்கு ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, உனக்கு லாபம் வந்துச்சுன்னா அந்த லாபத்தில் சர்டன் பர்சன்டேஜ் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு ஒரு 100 ரூபாய் லாபம் வந்துச்சுன்னா அந்த 100 ரூபாயில் சர்டன் அமௌண்ட் கொடுக்கணும். உனக்கு 10,000 ரூபாய் லாபம் வந்துச்சுன்னா அந்த 10,000 ரூபாய் அதிகமாக அமௌண்ட் தரணும். 1 கோடி லாபம் வந்துச்சுன்னா 1 கோடியிலே காசு தரணும். ஸோ உனக்கு வந்து ப்ராஃபிட் வர 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 எக்ஸ்ட்ரா காசு நீ கொடுத்து தான் இருக்கணும். ஸோ கேபிட்டல்ன்றது உன்னை பொறுத்த வரைக்கும், பேங்கை பொறுத்த வரைக்கும் லைபிலிட்டி. ஸோ ப்ளஸ் ப்ராஃபிட் சொல்லலாமா? ப்ளஸ் நீ போடுறேன். 1 கோடி ரூபாய் வருதுன்னா அந்த 1 கோடி ரூபான்றது லைபிலிட்டி மாதிரி. அதில் சர்டன் அமௌண்ட் என்ன பண்ணணும், நீ காசு கொடுத்தாகணும். அதுவே பேங்க் வந்து லாஸ் வந்து வச்சுக்கலாம். ஓகே, திடீர்னு அடுத்த வருஷம் வந்து ஒரு 10 கோடி லாஸ் ஆகிடுச்சு வச்சுக்கலாம். லாஸ் ஆயிடுச்சுன்னா உனக்கு இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்கல்ல, அவனுக்கு நீ காசு தர அவசியம் கிடையாது. ஏன்னா அவன் என்ன பண்ணலன்னா உனக்கு கடன் தரல. கடன் கொடுக்குறதா என்ன சொல்லுவான்? நீ வந்து ரன் ஆகிறோ இல்லையோ, சூப்பராக இருக்கே இல்லையோ, நான் உனக்கு கடன் கொடுத்துருக்கேன், காசு கேட்பான். பட் கடன் தரது வேற, இன்வெஸ்ட்மெண்ட் வேற. இந்த பேங்க் வந்து சூப்பராக ரன் ஆகும், என்ன பண்ணுறேன், இன்வெஸ்ட் பண்ணுறேன். அப்போ என்னோட நம்பிக்கை என்ன ஆகுது, ஃபீல் ஆகுது. இப்போ லாஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேங்க் என்ன பண்ண தேவையில்ல, இந்த கஸ்டமருக்கு திருப்பி காசு தான் தர தேவையில்லை. என்ன சொல்ற புரிஞ்சா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் சொல்கிறேன். ஒரு 100 ரூபாய் ப்ராஃபிட், ஓகேவா? இது நான் என்ன பண்ணுறேன், லைபிலிட்டியில் எழுதிக்கிறேன். ப்ளஸ் 100 எழுதிக்கிறேன். இந்த 100 ரூபான்றது எக்ஸ்ட்ரா லைபிலிட்டி. இந்த 100 ரூபாவை நான் பிரித்து தரணும். மேபி அடுத்த நாள் வந்து எனக்கு பேங்க் வந்து ஒரு 100 ரூபாய் லாஸ் ஆச்சு வச்சுக்கலாம், -100. லாஸ் ஆயிடுச்சுன்னா காசு தர தேவையில்லை கரெக்டாக. ஏன்னா அவன் என்ன பண்ணிருக்கான், நான் உனக்கு காசு தரேன், நான் உனக்கு முதலாளி மாதிரி, உனக்கு ப்ராஃபிட் வச்சுன்னா எடுத்துக்கிறேன், லாஸ் வச்சுன்னா எனக்கு மேலே தான் அந்த லாஸ். ஸோ +100 -100 எவ்வளோ? 0வா? ஸோ அந்த கேபிட்டலில் என்ன சொல்ல புரிஞ்சுல. அப்போ அந்த கேபிட்டலில் வர்ற ப்ராஃபிட் லாஸ் பொறுத்து எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதோ அது வந்து லைபிலிட்டி. யாருக்கு லைபிலிட்டி? பேங்க்கோட லைபிலிட்டி. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் முடிச்சிச்சுங்க, எல்லாம் முடிச்சாச்சு. நம்ம பேசிக்ஸ் முடிச்சாச்சு. நான் கொஸ்டின் கேட்குறேன். பேங்க் வந்து நாளைக்கு ஒரு 10 கோடி ரூபாய்க்கு கவர்மெண்ட் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுது. அது வந்து பேங்க்கு என்னது? அசட் தானே. ஏன் அசட் சொல்கிறேன்னா அவனுக்கு என்ன வருது, பேங்க் ப்ராஃபிட் வருதுல்ல. எஸ், இன்கம் வருது. இன்கம் ஆன் பாண்ட்ஸ் த்ரூ இன்ட்ரெஸ்ட் ரேட். எஸ், அதுக்கு முன்னாடி என்ன பண்ண சொல்கிறேன், இது எக்ஸ்பிளைன் பண்ணல, ஜஸ்ட் லைக் கொஸ்டின். நமக்கு எப்படி வந்து எஸ்பிஐல ஒரு அக்கௌண்ட் இருக்குது, இன்னொரு பேங்க்ல அக்கௌண்ட் இருக்குது, 4-5 பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கோ, அதே மாதிரி எஸ்பிஐக்குமே மற்ற பேங்க்ஸ்ல அக்கௌண்ட் இருக்கும். பாயிண்ட் புரிஞ்சுதான்? செகண்ட் சொல்கிறேன். எல்லா கஸ்டமர்ஸும் பேங்க்ல டெபாசிட் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10 கோடி ரூபாய். அந்த 10 கோடியில் ஒரு 5 கோடி என்ன பண்ணலாம், லோன் தரலாம். ஏன் லோன் தராங்க? லோன் தரது வழியாக வட்டி வரும். அந்த வட்டி என்ன பண்ணலாம், கஸ்டமர் தரலாம். மிச்சம் 4 கோடி என்ன பண்ணலாம், பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் கரெக்டாக. அட் த சேம் டைம் அந்த டெபாசிட் சில காசை எடுத்து என்ன பண்ணலாம்னா, எந்த பேங்க்கில் நல்ல வட்டி வருது அப்படின்னு என்ன பண்ணலாம், இந்த எஸ்பிஐயே மற்ற பேங்க்ஸ் அனலைஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹெச்டிஎஃப்சியில் இன்வெஸ்ட் பண்ணால் லாபம் வரும்னா, ஹெச்டிஎஃப்சியில் போயிட்டு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நான் ஒரு 1 கோடி ரூபாய் என்ன பண்ணுறேன், டெபாசிட் பண்ணுறேன். அந்த டெபாசிட் பண்ணுறது என்ன பண்ணுறதுக்கு வட்டி கொடு. ஸோ நாம் எப்படி டெபாசிட் பண்ணுறோமோ சிமிலர்லி பேங்க்ஸ் கூட மற்ற பேங்க்ஸில் டெபாசிட் பண்ணும். உங்களுக்கு கேட்க வர கொஸ்டின் என்னன்னா, பேங்க்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஸ்பிஐ வந்து இன்னொரு பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணுதுல, அந்த டெபாசிட் காசுன்றது எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் அசட்டா லைபிலிட்டியா? அசட் தானே. என்ன காரணம், நாம் போய் இன்னொரு பேங்க்கில் வைக்கிறோம், அவன் தான் நமக்கு என்ன பண்ணி ஆகணும், வட்டி கொடுக்கணும். அப்போ நமக்கு வந்து என்னது, இன்வெஸ்ட்மெண்ட் தானே. எஸ், நாம டெபாசிட் பண்ணுறோம், அப்போ நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் இன்னொரு பேங்க்கில். அப்போ அவன் என்ன பண்ணுவோம், மாதம் வட்டி கொடுப்பானா? அப்போ நமக்கு அது என்னது, இன்கம். உனக்கு புரிஞ்சுல? எஸ். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பேங்க் வந்து ஒரு கஸ்டமருக்கு லோன் தருது. இந்த லோன்ன்றது பேங்கை பொறுத்த வரைக்கும் என்னது, அசட் தானே. எஸ். என்ன காரணம், நம்ம லோன் தர்ற ஒரு ஆள் கஸ்டமர் என்ன பண்ணுவார், இந்த காசை வாங்கிக்கிட்டு நமக்கு வட்டி கட்டுவார். நம்ம லோன் காசு இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்றது நம்மளோட நம்பிக்கை, அந்த பேங்கோட நம்பிக்கை கரெக்டாக. ஸோ கடன் வாங்கின கஸ்டமர் வந்து மாதம் உனக்கு வட்டி கட்டி இருக்காரு அப்படின்னு அர்த்தம். நீ கொடுத்த லோன் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் ஆகுது, நீ ஸ்டாண்டர்டான ஒரு கஸ்டமருக்கு கொடுத்துருக்க, ஸோ உனக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ பேங்க்ஸ் என்ன பண்ணணும்னா தன்னோட பேலன்ஸ் ஷீட்லேயே வந்து எழுதிக்கும், நம்ம கொடுத்த லோன் வந்து எதெல்லாம் ஸ்டாண்டர்டாக ஒர்க் ஆகுது, எதெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுது, எதெல்லாம் மாதம் எல்லாம் கரெக்டாக கட்டுறாங்க அப்படின்றதையும் எழுதி வச்சுக்கும். ஸோ அந்த லோன்ஸ் என்ன எழுதிக்குன்னா ஸ்டாண்டர்டும் வச்சுக்கும். ஓகேவா? நீங்கள் பேப்பரில் வந்து ஸ்டாண்டர்ட் லோன்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வட்டி கட்டுற பர்சன்டேஜ் ஆஃப் லோன்ஸ் கரெக்டாக இருக்குது. சில கஸ்டமர்ஸ் உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணுவாங்கன்னா 2 மாதம் வட்டி கட்ட மாட்டாங்க, 3 மாதம் வட்டி கட்ட மாட்டாங்க. ஸோ சரியாக வட்டி கட்டாதவங்க சொல்லுவாங்களே, அவங்களுக்கு பேர் வந்து சப் ஸ்டாண்டர்ட் லோன். ஸ்டாண்டர்டாக இல்லை, ஏதோ பிரச்சனை வருது, 2 மாதம் கட்ட மாட்டேங்கிறாங்க, அந்த பிரச்சனை இருக்குது. பேங்க் என்ன பண்ணுறது, தன் அக்கௌண்ட்டை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு அது என்ன பண்ணுறது, டேஸ் ஃபிக்ஸ் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கஸ்டமர் வந்து கடன் வாங்கி 90 days, அதாவது 90 days அடுத்த 3 மாசமா தொடர்ந்து ஒரு 3 மாசமா 90 days வந்து வட்டியே கட்டலைன்னா நம்ம கொடுத்த லோன் வந்து சரியா என்ன பண்ணல, பர்ஃபார்ம் ஆகல. ஸோ அந்த லோனுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க, நான் பர்ஃபார்மிங்
அசட் தான் சொல்லணும். கரெக்டாக நம்ம கொடுத்த லோன் வந்து அசட், நம்ம அசட் வந்து பெர்ஃபார்ம் ஆகல, சிம்பிளாக என்பிஏன்னு சொல்லுவாங்க. ஸோ லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக அதிகமாக நியூஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, என்பிஏ எல்லா பேங்க்ஸ்லையும் என்பி அதிகமாகிடுச்சு பார்த்தோம். கரெக்டாக ஸோ ஒரு பேங்க் வந்து அதிகமாக வந்து லோன் கொடுத்து பெர்ஃபார்ம் ஆகாமல் எல்லாம் நான் பெர்ஃபார்மிங் ஆகிடுச்சுன்னா, என்பிஎம் ஆகிடுச்சுன்னா பேங்க் என்ன நெகட்டிவ், டெபாசிட் பண்ணவங்களுக்கு வட்டி தர முடியாதா, அது ஒரு நெகட்டிவ். வேறு மோஸ்ட் ஆஃப் தி பேர் வந்து வாங்கின காசு தரல, பேங்க் என்ன பண்ணாது, புதுசாக வரனுக்கு லோன் தராதுன்னு. புதுசாக வரனுக்கு லோன் தரலன்னா இந்தியாவில் என்ன ஆகாது, இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகாதுல. எஸ். ஸோ ஒரு பேங்க்ல வந்து என்பி அதிகமாக நம்ம எக்கனாமி என்ன ஆகும், இன்வெஸ்ட்மெண்ட் குறையும். ஏன்னா பேங்க் இப்படி இருக்கு, வீக் ஆகிட்டே இருக்கு. கொடுத்த காசுலாம் திருப்பி தான் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கலாம். கொடுத்த காசுலாம் வரவே இல்லை, நான் யாருமே வட்டி கட்டலைன்னா அந்த பேங்க் வீக் ஆகுது. அப்போ கொடுத்தது ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணு, அது வரைக்கும் யாருக்கு என்ன பண்ண வேணாம், வட்டி தர வேண்டாம்னு சொல்லிட்டு ஆர்பி என்ன பண்ணுறோம், ஸ்டாப் பண்ணி வச்சிடும். ஒரு பேங்க்கோட ஒர்க்கிங்கே வந்து லோன் தரது தான். கரெக்டாக லோன் கொடுத்து காசு கரெக்டாக வரலன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா லோன் தர முடியாது, நிறைய பேரால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சிச்சுன்னா எம்ப்ளாய்மெண்ட் குறைஞ்சிரும், க்ரோத் குறைஞ்சிரும், டிமாண்ட் குறைஞ்சிரும், கம்ப்ளீட்டாக எக்கனாமி கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ இந்த என்பிஎன்ற வார்த்தைக்குள்ள ஒட்டுமொத்த எக்கனாமி ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கு, அது கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம பேசிக்ஸ் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஸோ நான் இதுக்கப்புறம் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க போகிறேன். இது வரைக்கும் என்ன படித்தோமோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் பொறுமையாக வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சரை யோசிச்சு எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ வீடியோ வந்து ஆன்சரை பார்க்காதீங்க, வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் யோசிங்க, உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதை சொல்லுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு, ஒரு பேங்க்கோட பேலன்ஸ் ஷீட்டில் இங்கே பார்த்தோம்ல சப்ஸ்டாண்டர்ட், அதாவது என்பிஏ பார்த்தோம்ல, என்பிஏ அதிகமாகிட்டே இருந்துச்சுன்னா பேங்க்கோட இந்த அக்கௌண்ட் இருக்குல்ல, ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்ல, இந்த அக்கௌண்ட்ல என்ன சேஞ்ச் ஏற்படும், ஒரு பேங்க்கோட இன்கம் வந்து கண்டிப்பாக பாதிக்குமா? எஸ். என்ன ரீசன், நம்ம லோன் தரதோட மெயின் பர்பஸ் என்னது, லோன் வாங்கினவர் நமக்கு என்ன கட்டுவாரு, வட்டி கட்டுவாரா, அதாவது அவர் வாங்கின லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுவாரா? பட் மோஸ்ட் ஆஃப் தி லோன் வந்து என்பிஏவா மாறிக்கிட்டே இருக்குன்னா நம்ம இன்கம்ல, அதாவது இன்ட்ரெஸ்ட் வருதுல, இன்கம் அது நாங்கள் குறையும்ல. இப்போ அடுத்த பாயிண்ட் தான் சொல்லணும், என்பி அதிகமாகிறதுனால ஒரு பேங்க்குக்கு வர வட்டி ஆகுது, குறையுதா? அது வந்து யாரை பாதிக்கும், டெபாசிட்டர்ஸ் பாதிக்குமா? கரெக்டா, நம்ம பேங்க் நம்பி பணத்தை டெபாசிட் பண்ணாங்களே, நம்ம பேங்க் என்ன பண்ணி ஆகணும், வட்டி கட்டணுமா? பட் பேங்க்குக்கு வட்டி வந்து கம்மியாயிடுச்சுன்னா பேங்கால அந்த டெபாசிட்டர்ஸ்க்கு வட்டி கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாதுல்ல, யோசிக்க முடியல. எஸ். ஒரு பேங்கோட மெயின் பர்பஸ் என்னன்னா டெபாசிட்டர்ஸோட ஹாப்பினஸ் தான். உலகம் முழுக்கவே வாட் இஸ் தி பிலாசபி ஆஃப் பேங்க்னு கேட்டீங்கன்னா லோன் தர்றது அதெல்லாம் வந்து செகண்டரி தான். பிரைமரி பர்பஸ் பிலாசபி பிஹைண்ட் தி பேங்க் என்னன்னா பணத்தை டெபாசிட் பண்றாங்களே, டெபாசிட்டர்ஸோட மைண்ட் வந்து ஹாப்பியா இருக்கணும். இந்த பேங்க்ல வந்து நம்ம காசு போட்டா நமக்கு நிறைய வட்டி வரும், சேஃபா இருக்குன்ற மைண்ட் செட் இருக்குல்ல, அதுதான் அந்த பேங்கோட பிலாசபி. அப்போ அந்த டெபாசிட்டர்ஸோட இன்ட்ரெஸ்ட் ஹாப்பினஸ் டிஸ்டர்ப் பண்றது யாரு, என்பிஏ தானே. அதாவது கடன் வாங்கினவங்க தரல, எத்தனை நாளா தரல, 90 days தரல. நான் ஜஸ்ட் ஒரு டேட்டா சொல்றேன். இந்தியாவில் வந்து 2015 இருக்குல்ல, 2015க்கு அப்புறம் தான் இந்த என்பிஎல் அதிகமாயிட்டே இருந்துச்சு. அதாவது பேங்க் ஒரு 100 பேருக்கு கடன் கொடுத்துச்சுன்னா அதுல 12 பேர் லோனை திருப்பி தர்றது கிடையாது. 12 பேர் ரொம்ப அதிகங்க. லாஜிக் புரியுதா? சி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ்ல வந்து 100 பேர் இருக்காங்கன்னா அந்த 10th எக்ஸாம் வந்துச்சுன்னா ஃபெயில் ஆவாங்கல்ல, ஃபெயில் ஆகிறதவே ஆகுவாங்க, ஒருத்தவங்க ஆகுவாங்க, 2 பேர் ஆவாங்க. ஒரு கிளாஸ்ல 10% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபெயில் ஆகுறாங்கன்னா அப்போ சிஸ்டம் தப்பு தானே. எஸ். பட் 2015 இருந்து கோவிடுக்கு அப்புறம் 2023 இது கம்மியாயிடுச்சு, ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஓகேவா? இப்போ அகைன் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். என்பி அதிகமாயிட்டே இருக்கு, விச் மீன்ஸ் அவன் வந்து வட்டி கட்ட மாட்டேங்கிறான், உங்களுக்கு வட்டி குறையுது, உங்களால டெபாசிட்ஸ்க்கு வட்டி கட்ட முடியாது. இப்போ வேற என்ன பண்ணலாம், சொல்யூஷன் சொல்லுங்க. இந்த டெபாசிட்டர்ஸ்க்கு வட்டி கட்ட முடியாத அளவுக்கு சிச்சுவேஷன் வராத மாதிரி தடுக்கணும்னா நீங்க பேங்கரா இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? எப்பெல்லாம் வந்து பேங்க் லெவல்ல இல்ல ஆர்பிஐ லெவலில் யோசிக்கணும்னா உங்களோட ப்ராக்டிக்கல் லைஃப்ல யோசிச்சு பார்த்தா ஆன்சர் வந்துடும். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், புரியுதா பாருங்க. சி உங்க ஃப்ரெண்டு வந்து உங்ககிட்ட காசு கேட்கிறார், கடன் கேட்கிறார். நீங்க என்ன பண்றீங்கன்னா இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட இன்ட்ரோ பண்றீங்க. என்ன சொல்றீங்க, சி இவர் வந்து என் ஃப்ரெண்டு தான், இவருக்கு ஒரு 10 லட்சம் காசு கொடுங்க, இல்லை 5 லட்சம் காசு கொடுங்க, என்ன பண்றீங்க, நீங்க தான் வாங்கி தரீங்க. ஓகேவா? ஸோ இவர் உங்ககிட்ட தான் காசு தராரு, உங்ககிட்ட காசு கொடுத்துறாரு, நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட காசு கொடுத்துறீங்க. ஸோ உங்க ஃப்ரெண்டு வந்து மாசம் என்ன பண்ணி ஆகணும், வட்டி கட்டணுமா? உங்ககிட்ட வட்டி கொடுத்தாதான் உங்க ஃப்ரெண்டுக்கு என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். ஒருவேளை இந்த உங்க ஃப்ரெண்டு வந்து தொடர்ந்து 2 மாசம் வட்டி கட்டலன்னா நீங்க என்ன யோசிப்பீங்க, என்ன பண்ணுவீங்க? இவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பீங்க, ஏன் வட்டி கட்டல, அதெல்லாம் கேட்பீங்க. பட் அவர் தர முடியல, தர வாய்ப்பு கிடையாது. இப்போ நீங்க ஒரு சுச்சுவேஷன் எடுத்து ஆகணும், என்ன பண்ணுவீங்க? அண்ட் இவர் உங்க ஃப்ரெண்டு வேற, கரெக்டாக இவர் தான் உங்களுக்கு காசு கொடுத்துருக்காரு, அவரை வந்து பயப்பட கூடாது. கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஓகே இவன் கொஞ்சம் வீக்காக இருக்கிறான், வேறு வழி இல்லை, அடுத்த ஒரு 3 மாதம் இவன் கட்டுறது டவுட் தான். அப்போ இவன் எவ்வளோ லோன் வாங்கினானோ, எவ்வளோ கடன் வாங்கினானோ அந்த காசில் கொஞ்சம் அமௌண்ட் நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட காசுலேருந்து எடுத்து தரணும் தானே யோசிப்பீங்க. எவ்வளோ காசு வாங்கினானோ, எவ்வளோ காசு கட்ட முடியலையோ அவ்வளோ அமௌண்ட்டை வந்து நம்ம கிட்ட இருக்கிற காசுலேருந்து எடுத்து என்ன பண்ணிடலாம், கொடுத்துடலாம். ஃபியூச்சரில் கொடுத்தா உதறலாம், எல்லாம் வேறு வழி கிடையாது, நம்ம பேர் கெட்டு போய்ட்டு தானே பண்ணுவீங்க. ஆக்சுவலாக இப்போ ஒரு பண்ணிக்கல, ஒரு ப்ராசஸ் நீங்கள் யோசிச்சு மைண்டில் வந்துச்சு, ஒரு ஐடியா வந்துச்சுல, அந்த ஐடியா சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா ப்ரொவிஷனிங் சொல்லுவாங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு வந்து காசு கட்ட முடியாதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ப்ரொவிஷனிங் பண்ணுறீங்க. உங்களோட காசுலேருந்து ஒரு சர்டன் அமௌண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு அதை என்ன பண்ணுறீங்க, கடன் கொடுத்த உங்கள் ஃப்ரெண்டுக்கு என்ன பண்ணுறீங்க, நீங்கள் தரீங்க. அதுக்கு பேர் அது ப்ரொவிஷனிங்கா? சேம் ப்ராசஸ் பேங்க் பண்ணும். ஸோ இப்போ கொஸ்டின் என்னன்னா, இந்த ப்ரொவிஷனிங் பண்ணுறாங்களே, இந்த ப்ரொவிஷனிங்ன்றது இவருக்கு, அதாவது உங்களுக்கு வந்து தேவையில்லாத எக்ஸ்ட்ரா எக்ஸ்பெண்டிச்சர் தானே. இப்போ சொல்லுங்க, இப்போ ப்ரொவிஷனிங்ன்ற வார்த்தையை வந்து பேங்கோட அக்கௌண்ட் நான் எழுத போறேன்னா அதை எங்கே எழுதணும், இன்கம்ல எழுதணுமா, எக்ஸ்பெண்டிச்சர்ல எழுதணுமா? எக்ஸ்பெண்டிச்சர் தானே, கரெக்டா? ப்ரொவிஷனிங். எஸ். இப்போ சொல்லுங்களேன், ஒரு பேங்கோட ப்ரொவிஷனிங் அதிகமாயிட்டே இருக்குன்னா
அந்த பேங்கோட எக்ஸ்பெண்டிச்சர் ஆகிட்டு இருக்கு அதிகமாகிட்டு அர்த்தமா? எஸ். பட் ஆக்சுவலாக பார்த்தா எடுத்த உடனே நீங்கள் ப்ரொவிஷனிங் பண்ண மாட்டீங்க. நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, அதுலேயே ஒரு சொல்யூஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இதான் நீங்கள் ஓகேவா, உங்க ஃப்ரெண்டு வந்து கடன் கேட்டார்ல, ஒருவேளை இவருக்கு உங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து காசு வாங்கி தரதுக்கு முன்னாடி நீங்க சேஃப்டியா இருக்கிறதா என்ன பண்றீங்கன்னா, சரி நான் வந்து கடன் வாங்கி 10 லட்சம் உனக்கு தரேன், பட் நீ என்ன பண்றேன்னா ஏதாவது செக்யூரிட்டி கொடு, உங்களோட ஹோம் செக்யூரிட்டியோ இல்லை ஏதோ ஒரு செக்யூரிட்டி கொடு. இந்த செக்யூரிட்டி வாங்கிக்கிட்டு லோன் இந்த இவர்கிட்ட காசு வாங்கியிருந்தா ஓரளவுக்கு இவர் சேஃப் தானே? எப்படி சேஃப்? ஒருவேளை ஒரு வட்டி கட்டலையா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 மாசத்துக்கு 6 மாசத்துக்கு வட்டி கட்டலனா நீங்க என்ன பண்ண தேவையில்லை, உங்க காசு போடணும் அவசியம் கிடையாது. ஏன்னா உங்ககிட்ட இருக்க அவரோட செக்யூரிட்டி இருக்கு. இந்த செக்யூரிட்டியை வித்து கூட அந்த காசு என்ன பண்ணிடலாம், உங்க ஃப்ரெண்டு கொடுத்துடலாம். கரெக்டா? ஸோ வாட் இஸ் தி பாயிண்ட்? நீங்க லோன்ஸ் இருக்குல்ல, லோன்ஸ் 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து செக்யூரிட்டி லோன், அதாவது கடை வாங்கும்போது அவங்க பத்திரத்தை கொடுப்பாங்க, அவங்க வீட்டு செக்யூரிட்டியை கொடுப்பாங்க. சார் பத்திரம் சொல்லலாம் தமிழில், அவங்க வீட்டு செக்யூரிட்டி கொடுப்பாங்க, ஏதோ ஒரு லேண்ட் டாக்குமெண்ட் கொடுப்பாங்க. இன்னொன்று வந்து அன்செக்யூர்டு லோன். இப்போ சொல்லுங்க, இந்த 2 டைப் ஆஃப் லோன்ல எந்த லோன்ல நீங்க ப்ரொவிஷனிங் கண்டிப்பாக பண்ண சான்ஸ் இருக்கு? அன்செக்யூர்ட் லோன் தானே, ஓரளவுக்கு புரிஞ்சுல? ஸோ பேங்க்ஸ் வந்து எதெல்லாம் அன்செக்யூர்ட் லோனோ அந்த அன்செக்யூர்ட் லோனுக்காக ப்ரொவிஷனிங் பண்ணும். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக ஒரு 90% ஸ்டூடெண்ட் புரிஞ்சிருக்கும். பட் சில பேருக்கு இன்னும் அதுக்குள்ள நான் சொன்னால் இன்டெரக்டாக அதுக்குள்ள சொல்ல பாயிண்ட் புரிஞ்சிருக்காது. அகைன் சொல்கிறேன், பேங்க்ல ஒருத்தர் வந்து லோன் வாங்குறாரு, அவர் வாங்கின லோனுமே அன்செக்யூர்ட் லோன், எந்த பத்திரமும் கிடையாது, 90 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ வட்டி அவர் கட்டல. ஸோ ஃபியூச்சர்ல கண்டிப்பாக இவர் வாங்கின லோன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 லட்சமா வச்சுக்கலாம், இல்லை 100 ரூபாய் வச்சுக்கலாம், இவர் வாங்கின லோன் அசல் இருக்குல்ல, அந்த அசல் வந்து திருப்பி கட்டுவார்ன்ற டவுட் வந்துருச்சு உங்களுக்கு. எப்போ உங்களுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிச்சோ, பேங்க் டவுட் வர ஆரம்பிச்சிச்சோ, அப்போ என்ன பண்ணிடணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இவர் 100 ரூபாய் கடன் வாங்கியிருக்காருன்னா, அசல் சொல்றேன், ஒரு 100 ரூபாய் கடன் வாங்கியிருக்காருன்னா அது என்பிஏவா மாற வாய்ப்பு இருக்குன்னா, இந்த 100 ரூபாயில ஒரு 20 ரூபாய் என்ன பண்ணும், எடுத்து வச்சுக்கோ. அதாவது நீ சேஃப்டிக்கு எடுத்து வச்சுக்கோ. எதுல இருந்து எடுத்து வச்சிருப்ப? பேங்க் உங்ககிட்ட காசு இருக்கும்ல, நீ சேஃப் பண்ணி வச்சிருப்பல, அந்த காசுல இருந்து 20 ரூபாய் எடுத்து வச்சுக்கோ. சேம் பார்த்தோம்ல, நம்ம ஒரு சேஃப்டி பண்றோம்ல, அதே தான். ஆல்மோஸ்ட் நான் என்ன பாயிண்ட் சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் அகைன் சொல்றேன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 100 ரூபாய் கடன் வாங்கினவர் தொடர்ந்து ஒரு 3 மாசமா 90 டேஸா வட்டி கட்டல. ஸோ பேங்க் என்ன யோசிக்கணும், கண்டிப்பா இவர் வந்து ஃபியூச்சர்ல அசல் கட்டாம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னவா இருக்கு, என்பிஏ மாறி இருக்கு, 90 டேஸா கட்டல. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, சேஃப்டிக்கு நம்ம டெபாசிட்டரை வந்து சேஃப்டியா பாத்துக்கிறதுக்கு இவர் வாங்கின 100 ரூபாய் லோன்ல நம்ம பேங்க்ல சேவிங்ஸ் இருக்கும்ல, நம்ம காசுல இருந்து ஒரு 20 ரூபாய் என்ன பண்ணிக்கலாம், ப்ரொவிஷனிங் பண்ணிக்கலாம். ஸோ என்பிஏ மாறின உடனே என்ன பண்ணியாகணும், அவர் வாங்கின லோன்ல ஒரு 20% எடுத்து ப்ரொவிஷனிங் பண்ணிக்கணும். ஸோ அகைன் இப்போ 90 டேஸ் கிடையாது, 1 இயர் ஆயிடுச்சு. 1 இயராகவும் அவர் இது கட்டல. இப்போ என்ன பண்ணணும், இன்னும் ரிஸ்க் அதிகமாகுதா, இன்னும் எக்ஸ்ட்ரா இவர் வாங்கின கடன்ல இருந்து 20 ரூபாய் நீ என்ன பண்ணிக்கோ, உன் பேங்க்ல இருக்க காசுல இருந்து எடுத்து வச்சுக்கோ. இன்னும் அகைன் இன்னொரு 3 வருஷமா கட்டல, அப்ப என்ன பண்ணும், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 20 ரூபாய் எடுத்து வச்சுக்கோ. ஸோ வருஷம் ரிஸ்க் அதிகமாக அவர் வாங்கின காசுல இருந்து, அவருன்னா ஒரு ஆள் சொல்றேன், ஒரு 100 பேர்ல ஒரு 12 பேர் என்பிஏ பண்றாங்கன்னா அவங்க எவ்வளவு காசு வாங்கியிருக்காங்களோ அதில் 20% என்ன பண்ணி எடுத்து வச்சுட்டாரு. ஸோ ஒருவேளை மேபி இவர் கண்டிப்பா 100 ரூபாயும் கட்ட மாட்டார், அப்படி என்ன பண்ணியாகணும், இந்த 100 ரூபாய் லோன்ல வைக்கிறது வேஸ்ட், இந்த 100 ரூபாயும் தரப்போறது யாரு, நாம தான். ப்ரொவிஷனிங் 100% என்ன பண்ண போறோம், ப்ரொவிஷனிங் பண்ண போறோம். இந்த 100% ப்ரொவிஷனிங் பண்ண போறோம்ல, அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ரைட் ஆஃப் சொல்லுவாங்க. அதாவது இவர் லோன் வாங்கியிருக்காரு, 100 ரூபாய் லோன் வாங்கியிருக்காரு எழுதிருக்கோம்ல அந்த அசெட் அக்கௌண்ட்ல, இதுக்கப்புறம் இது அசெட்டே கிடையாது, அது என்பிஏவா இருக்கு, ஃபியூச்சர்ல தர வாய்ப்பும் கிடையாது. இதுக்கப்புறம் 100 ரூபாய் அசெட் கிடையாது. ஸோ என்னோட அசெட் சைட்ல இருந்து என்ன பண்ணிடுறேன், அதை எடுத்துறேன், ரைட் ஆஃப் பண்ணிடுறேன். ரைட் ஆஃப் பண்ணிட்டு என்னோட ப்ரொவிஷனிங் அக்கௌண்ட்ல என்னோட எக்ஸ்பெண்டிச்சர்ல போட்டுக்கிறேன். ஸோ ரைட் ஆஃப் புரிஞ்சுல. அண்ட் ஒருவேளை இன்னொரு பாயிண்ட் சொல்றேன், இவர் கடன் வாங்குற 100 ரூபாயோ இந்த பேங்க் ப்ரொவிஷன் வச்சுக்கலாம், 100% ப்ரொவிஷனிங் பண்ணது வச்சுக்கலாம், அதாவது ரைட் ஆஃப் பண்ணுது இந்த அக்கௌண்ட்ல இருந்து. அது எழுதும் போது இந்த கடன் வாங்கினார்ல, ஒருவேளை அகைன் பேங்க்குக்கு வந்து கண்டிப்பா இந்த 100 ரூபாய் கடன் வாங்கினால அந்த 80 ரூபாய் கண்டிப்பா கொடுத்துருவேன், டைம் ஆகும் பட் கொடுத்துருவேன், என்னால 20 ரூபாய் மட்டும் தான் கட்ட முடியாது அப்படின்னு சொன்னாருன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பேங்க் ப்ரொவிஷனிங் எவ்வளவு பண்ண போதும், 20 ரூபீஸ் பண்ண போதும்ல, மிச்சம் 80 ரூபாய் காசு அவரே தர சொல்லிட்டார். ஸோ 100 ரூபாய் என்னால கட்ட முடியாது, லோன் அமௌண்ட்டை குறைச்சிக்க 80 ரூபாய் மாத்திக்கங்க அப்படின்னு சொல்றாரு அவரு. அப்போ இந்த அசெட் ஷீட்ல 100 ரூபாய் இருந்தோம்ல என்னோட அக்கௌண்ட்டை, அதை என்ன பண்ணிடுவோம், 80% குறைச்சிக்கணுமா, 80% குறைச்சிக்கிட்டு ப்ரொவிஷனல் 20 எழுதிக்கணுமா, இந்த குறைச்சி எழுதுறோம்ல அதுக்கு பேர் என்னன்னா ரைட் டவுன் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ரைட் ஆஃப்னா கம்ப்ளீட்டா 100% ப்ரொவிஷன் பண்ண போறோம், ரைட் ஆஃப். ஓகேவா? அதில் 20% மட்டும் காசு எடுத்து வச்சுக்கிறோம், மிச்ச காசு அவர் தரேன்னு சொல்லிட்டாருன்னா குறைக்கிறோம் லோனை, ரைட் டவுன். இப்போ சொல்லுங்களேன், பேங்க்குக்கு எது வந்து பலத்தடி அதிகமான எக்ஸ்பெண்டிச்சர் எது, ரைட் ஆஃப் தானே. என்ன காரணம், 100% ப்ரொவிஷனிங். ஸோ அதுக்கு கஷ்டம் இல்லை. ஆக்சுவலாக நிறைய பேருக்கு தெரிய மாதிரி தெரியும், பட் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா 2007-10 அந்த டைம்ல எஜுகேஷன் லோன் வாங்கியிருப்பீங்க. உங்களுக்கு 2015 2018 அந்த டைம்ல எல்லாம் உங்களுக்கு வந்து மேபி பேங்க்ல இருந்து நோட்டீஸ் வந்திருக்கும், சரி நீங்க வாங்கின பேங்க் லோன் இவ்வளவு அமௌண்ட் இருக்கு, பட் நீங்க ஃபுல்லாலாம் கட்ட தேவையில்ல, வட்டி கட்ட தேவையில்ல, இவ்வளவு அமௌண்ட் குறைச்சு கட்டினா போதும் சொல்றாங்களே, குறைச்சு கட்டுறேன்னு சொல்றாங்க, அது பேர் அந்த ரைட் டவுன், ரைட் ஆஃபா, ரைட் டவுன் தானே. எஸ். ஸோ இப்போ சொல்லுங்களேன், வாட் இஸ் ப்ரொவிஷனிங்? ப்ரொவிஷனிங்ன்றது பேங்கோட ஒரு எக்ஸ்பெண்டிச்சரா, அந்த எக்ஸ்பெண்டிச்சர் ஏன் வருது, சப்ஸ்டாண்டர்ட் அசெட்ஸ்னால வருதா, கரெக்டா? லோன் தருதுன்றது பேங்கோட அசெட், சப்ஸ்டாண்டர்ட் அசெட் வந்து அதிகமாக ப்ரொவிஷனிங் அதிகமாகும், அது பேங்கோட எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாகும், கரெக்டா? ஆக்சுவலா வந்து இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் ஏன் இவ்வளவு ஸ்லோவா சொல்றேன்னா, நீங்க யூடியூப் எடுத்தா நேஷனல் இன்கம், ஃபிஸ்கல் பாலிசி இந்த வீடியோஸ் நிறைய இருக்கும், பட் பேங்கிங் சாப்டர் கிளாஸ் வீடியோஸ் வந்து ரொம்ப ரேர் தான், ரொம்ப கம்மியா இருக்கும். இன்ஃபேக்ட் யூபிஎஸ்சியில் தமிழ்ல ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ நடுவில் வந்து ஒரு பாயிண்ட் உங்களுக்கு புரியலனா கூட அகைன் நீங்க சர்ச் பண்ணி பார்க்கறதுக்கான சோர்ஸ் எதுவுமே கிடையாது. அதான் ரொம்ப ஸ்லோவா உங்களுக்கு போர் அடிச்சாலும் பார்க்காதீங்க. ஓகேவா? இது மேத்தமெட்டிக்ஸ் தானே, லாஜிக்கல் தானே.
ஸோ எழுதிக்கு ஒவ்வொரு பாயிண்ட்ல பேச எழுதி வச்சுக்கணும். ஆக்சுவலாக எக்ஸாமில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா பேங்கோட பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் எதெல்லாம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் லோனு, டெபாசிட், இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ பேங்க் இதெல்லாம் அசட், லோன், இன்வெஸ்ட்மெண்ட் அசட். ஏன்னா வந்து வட்டி வரும். டெபாசிட் என்னது, லைபிலிட்டி தானே. ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கான்செப்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு அகைன் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டுருக்கேன். நீங்கள் பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. பேங்கோட ப்ரொவிஷனிங் அதிகமாகும் போது பேங்கோட பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு என்ன ஆகும்? அசட் வேல்யூ குறைஞ்சிட்டே இருக்கும்ல. ஏன்னா இங்கே கட்ட முடியாதால் தான் அந்த அசட்டில் இருக்கிற காசு எடுத்து என்ன பண்ணுறோம், ப்ரொவிஷனிங்காக ஆட் பண்ணுறோம். ஓரளவுக்கு புரிஞ்சுல. இப்போ அடுத்த கொஸ்டின் கேட்குறேன், ட்ரை பண்ணுங்க. இந்த பேங்க்ல ஒருத்தர் கடன் வாங்கினார்ல, எவ்வளோ பார்த்தோம்? ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபான்னு பார்த்தோமா. ஸோ இவர் வாங்கின டோட்டல் லோன் எவ்வளோ? 100 ருபீஸா. ஸோ டோட்டல் லோன்னு சொல்லலாம், இன்னொரு வார்த்தை சொல்ல முடியும் கிராஸ் லோன்னு சொல்லலாம் தானே. ஜிடிபி அர்த்தம் டோட்டல் வேல்யூஸ் தானே. ஸோ கிராஸும் டோட்டல்ன்ற வார்த்தை சேம். இப்போ நெக்ஸ்ட் சொல்லுங்களேன், இவர் என்ன முடிவு பண்ணாரு? என்னால் இந்த 100 ருபீஸும் பே பண்ண முடியாது, 80 ருபீஸ் மட்டும் தான் பே பண்ண முடியும் சொல்றாரா? ஸோ மிச்சம் 20 யார் பே பண்றா? இந்த பேங்க்ஸே பே பண்றாங்களா? ஸோ பேங்க் என்ன பண்ணுது? ப்ரொவிஷனிங் பண்ணுதா? எவ்வளோ ருபீஸ்? 20 ருபீஸா. ஸோ இவர் வந்து ஒரிஜினலாக வாங்கின லோன், அதாவது கிராஸ் தான் வாங்கின லோன் வந்து 100 ருபீஸ். பட் ப்ரொவிஷனிங்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இவர் பேர்ல இப்போ உண்மையா இவர் எவ்வளோ லோன் கட்ட போறாரு? 8 ருபீஸா. அப்போ இதுதான் என்னது? ப்ராக்டிக்கலான ஒரிஜினல் லோனா? அப்போ இந்த 8 ருபீஸ் வந்து நெட் லோன் சொல்ல முடியுமா? மீனிங் புரிஞ்சா? கிராஸ் லோனுக்கும் நெட் லோனுக்கும் டிஃபரன்ஸ் புரியுச்சா? கிராஸ் லோன்ன்றது டோட்டல் லோன், நெட் லோன்ன்றது அந்த டோட்டல் லோன்ல ப்ரொவிஷனிங்க்கு எவ்வளோ காசு எடுத்துக்கிறோமோ அதை மைனஸ் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற காசு தான் அது நெட் லோனா. ஸோ கிராஸ் லோன் மைனஸ் ப்ரொவிஷனிங் சொல்லலாமா? 100 ருபீஸ் மைனஸ் 20 எவ்வளோ? 8. இதுதான் பத்திக்கு ஒரிஜினல் லோன், அது என்னது நெட் லோன். ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன வேர்ட்ஸ்லாம் பார்த்துருக்கோம்? ரைட் ஆஃப் பார்த்தோமா, ரைட் டவுன் பார்த்தோமா, நெக்ஸ்ட் கிராஸ் லோன் பார்த்தோமா. ஆக்சுவலாக பார்த்தா இது கிராஸ் லோன் சொல்லக்கூடாது, கிராஸ் என்பிஏ தானே சொல்லணும். கரெக்டா? ஏன்னா நம்ம என்ன பண்ணல, எல்லாரோட லோனையும் நம்ம வந்து எதில் போடல, அந்த ப்ரொவிஷனில் போடல. யார் வந்து 90 டேஸா காசு கட்டலையோ, வட்டி கட்டலையோ, அந்த சப்ஸ்டாண்டர்ட் லோன் தான், அதாவது என்பிஏ தான் என்ன பண்றோம், ப்ரொவிஷனிங்கே பண்றோம். கரெக்டா? ஸோ கிராஸ் என்பிஏவா? ஸோ கிராஸ் என்பிஏல இருந்து எதை கண்டுபிடிச்சோம்? அதில் மைனஸ் ப்ரொவிஷனிங் பண்ணா நெட் என்பிஏவா? எஸ். பட் அகைன் சொல்றேன், சில பேருக்கு டவுட்டா இருக்கலாம். அகைன் சொல்றேன், கடை வாங்கினது 100 ரூபாய், 90 டேஸா ஒரு வட்டி கட்டல, லோன் ஆயிடுச்சு, சப்ஸ்டாண்டர்ட் லோன் ஆயிடுச்சு, அதாவது என்பிஏவா மாறிடுச்சு. ஓகே. ஸோ என்பிஏவா மாறினாலே நீங்க என்ன பண்ணணும், ப்ரொவிஷனிங் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ எவ்வளோ ப்ரொவிஷனிங் பண்ண போறீங்க? 20 ருபீஸா. ஸோ இவரோட ஒரிஜினல் லோன் 100 ருபீஸ்ல இருந்து 20 ருபீஸ் என்ன பண்றோம், கட் பண்றோமா? அந்த கட்டுக்கு பேர் வந்து ஹேர் கட். இந்த வார்த்தையும் பேப்பர்ல சொல்லுவாங்க. பேங்க் வந்து இந்த 1 இயர் ஃபுல்லா நிறைய ஹேர் கட் பண்ணிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒரிஜினல் லோன்ஸ்ல சர்டன் அமௌண்ட் வந்து எடுத்திருக்கு. ஸோ 100 ரூபாயில அந்த 20 ரூபாய் என்ன பண்ணிட்டாங்க, ஹேர் கட் பண்ணிட்டாங்க. இந்த கட் பண்ணது காசுங்க போயிடுச்சு, ப்ரொவிஷனிங்ல ஆட் பண்ணி ஆகணும். வச்சிருக்கிறது எவ்வளோ? 8 ருபீஸா. எஸ். ஸோ இதான் அது நெட் என்பிஏவா? எஸ். அடுத்து அந்த 100 ருபீஸ்ல இருந்து 8 ருபீஸா மாத்தி அக்கௌண்ட்ல எழுதிருக்கோம்ல அந்த பேலன்ஸ் ஷீட்ல, அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன? ரைட் டவுன். அதுவே 100% எடுத்தாச்சுன்னா அது பேர் என்னது? ரைட் ஆஃப். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு பாதி கிட்ட தாண்டியாச்சு, இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவல் போகணும். பட் அதுக்கு முன்னாடி சில ஃபேக்ட்ஸ் இருக்கு, அதையும் சொல்லிடுறேன். ஒரு ஆள் வந்து பேங்க்ல கடன் வாங்குறாரா? ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபாய் கடன் வாங்குறாரு. ஸோ கடன் வாங்கி தொடர்ந்து ஒரு 3 மாசம் 90 டேஸ் வந்து வட்டி கட்டலனா தான் அந்த லோன் என்ன மாறிடுது? சப்ஸ்டாண்டர்டா மாறிடுதா? இன்னொரு பேர் வந்து என்பிஏன்னு சொல்லலாமா? ஸோ 90 டேஸ்க்கு மேலே, ஸோ 90 டேஸ் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ நல்லா யோசிங்களேன், ஒரு கடை வாங்குறாருல, கடை வாங்கி முதல் மாசம் வட்டி கட்டல, அண்ட் அகைன் 2வது மாசமும் வட்டி கட்டல. பேங்க் என்ன பண்ணும்? கொஞ்சம் உஷாராயிடும்ல. பேங்க் என்ன பண்ணும்? இவனுக்கு ஃபோன் பண்ண சொல்லும், இன்னும் ஒரு மாசம் நீங்க கட்டலனா என்ன ஆயிடும்? என்பிஏ மாறிடும். ஸோ கண்டிப்பா இருக்கிற காசை கட்டுக்குன்னு என்ன பண்ணும்? ஃபோர்ஸ் பண்ணும்ல. என்ன பாயிண்ட் சொல்ல புரியுதா? சரி, இவர் கடை வாங்குறாரு, கடை வாங்கிட்டு முதல் மாசம் கட்டுறாரு, செகண்ட் மாசம் கட்டுறாரு. இவர் கட்டியிருந்தா மட்டும்தான் அது ஸ்டாண்டர்ட். கரெக்டா? ஸ்டாண்டர்ட் அசெட். பட் 2 மாசம் கட்டலனா இவர் அசெட் கிடையாது, ஸ்டாண்டர்ட் கிடையாதுல்ல. அப்போ அதுக்கு ஒரு பேர் வைக்கணும்ல. அதுக்கு பேர் வந்து ஸ்ட்ரெஸ்டு அசெட். அதாவது 90 டேஸ் ஒன்றும் ஆகலை, அதாவது என்பிஏவா மாறப்போகுது, இன்னும் ஒரு மாதம் அவர் வந்து வட்டி கட்டலனா கண்டிப்பாக என்பிஏ மாறிடும். ஸோ பேங்க்ஸ் வந்து இவருக்கு ஃபோன் பண்ணி என்பிஏ மாற போகுதுங்க, சீக்கிரம் என்ன பண்ணுங்க, வட்டி கட்டுங்கன்னு சொல்லும். ஸோ அந்த அசெட் அது ஸ்ட்ரெஸ்ட் அசெட். என்பிஏவா ஃபியூச்சர்ல மாறலாம். எந்த அசெட்? ஸ்ட்ரெஸ்ட் அசெட். இப்போ நெக்ஸ்ட் வந்து 90 டேஸ் ஆயிடுச்சு, அதாவது என்பிஏவா கன்வெர்ட் ஆயிடுச்சு. பேங்க் என்ன பண்ணும்? அகைன் ஃபோன் பண்ண சொல்லும், நீங்க வந்து 90 டேஸா வந்து வட்டி கட்டல, என்பிஏவா மாறிடுச்சு, அட்லீஸ்ட் அடுத்த மாசமாச்சும் கட்டுங்கன்னு சொல்லுமா. பட் இவர் என்ன பண்றாரு? அதுக்கப்புறம் வட்டி கட்டல. 3 மாசம் 4 மாசம் ஆகுது, 5 மாசம் ஆகுது, 6 மாசம் ஆகுது. ஸோ மாசம் அதிகமாக இவரோட அக்கௌண்ட் என்ன பண்ணணும்? நோட் பண்ணுமா. அதுக்கு பேர் வந்து ஸ்பெஷல் மென்ஷன் அக்கௌண்ட். நீ 90 டேஸா வட்டியே கட்டலனா உன்னோட தானே அது என்பிஏ. அதுக்கப்புறமும் 4வது மாசம் 5வது மாசம் வட்டி கட்டாம இருக்கனா உன்னோட அக்கௌண்ட் வந்து ஸ்பெஷல் மென்ஷன் அக்கௌண்டா மாறிடும். ஒருவேளை 12 மாசத்துக்கு மேல 1 இயருக்கு மேலேயும் நீ வட்டி கட்டாம இருக்கனா அது வந்து டவுட்ஃபுல் அசெட். மீனிங் புரிச்சுல? பேங்க்குக்கு அவன் கொடுத்த 100 ரூபாய் அசெட் வந்து டவுட்ஃபுல்லா மாறி போச்சு, ஒரு டவுட் வந்துருச்சு. எத்தனை மாசம்? 12 மாசம். அதை 1 இயர் கட்டல. ஒருவேளை 2வது வருஷமும் கட்டல, இன்னும் ஒரு 12 மாசம், ஸோ 2 வருஷம் ஆகுது, அப்பயும் கட்டலனா டவுட்ஃபுல் அசெட் நம்பர் 2. இன்னும் அடுத்த லெவல் சிம்பிளா DA2ன்னு சொல்லுவாங்க. இப்போ அடுத்து இன்னொரு 12 மாசம், 3 வருஷம் ஆயிடுச்சு, 3 வருஷமும் எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. இந்த அசெட் என்னது? லாஸ் அசெட். ஃபர்ஸ்ட் டவுட்டா யோசிச்சோம், இப்போ என்ன ஆயிடுச்சு? பேங்க்குக்கு அந்த 100 ரூபாய்ன்ற அசெட் வந்து லாஸே ஆயிடுச்சு. ஒவ்வொரு லேயர் அதிகமாகும் போது ரிஸ்க் அதிகமாகிறது தெரியுது உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் 2 மாசம் கட்டல, ஸ்ட்ரெஸ்ட் அசெட்டா. 3 மாசம் டச் ஆயிடுச்சு, என்பிஏவா. அதுக்கு மேலே தள்ளிடுச்சு. 6 மந்த் 7 மந்த் 8 ஆயிடுச்சுன்னா ஸ்பெஷல் மென்ஷன் அக்கௌண்டா. 1 இயருக்கு மேலனா DA1, அப்புறம் 2 வருஷம்னா DA2, 3 வருஷத்துக்கு மேலனா லாஸ் அசெட்டா. இப்போ சொல்லுங்களேன், ஒரு அசெட் வந்து லாஸ் அசெட்டா மாறிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணி ஆகணும்? 100% ப்ரொவிஷனிங் பண்ணி ஆகணுமா?
ஸோ ரிஸ்க் அதிகமாக ப்ரொவிஷன் என்ன பண்ணிட்டு இருப்போம், அதிகமாகிட்டே இருப்போம். ஸோ என்பிஏ சம்மந்தப்பட்ட எல்லா ஃபேக்ட்ஸுமே முடிச்சாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவல் போக போகிறோம். என்ன சில கொஸ்டின்ஸ் எக்ஸ்ட்ரா கேட்க போகிறேன், பொறுமையாக யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. பேங்கோட பேலன்ஸ் ஷீட்டில் என்பிஏ இருக்கலாங்க. இந்த என்பிஏவுக்கும் கேபிட்டலுக்கும் என்ன சம்மந்தம், என்ன லிங்க்னு யோசிக்க முடியுதா? அதாவது ஒரு பேங்கோட பேலன்ஸ் ஷீட்டில் என்பிஏ அதிகமாச்சுன்னா கேபிட்டல் என்ன ஆகுன்ற ஆன்சர் யோசிக்க முடியுதா? நிறைய பேருக்கு ஆன்சர் வந்திருக்கும், பட் அகைன் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் என்பிஏ? ஒரு ஆள் கடன் வாங்குறான், கடன் வாங்கி கடனை கட்ட முடியலையா? அப்போ கடன் கட்ட முடியாதனால அந்த என்பிஏவை வேற வழி இல்லாமல் யார் கட்டியாகணும்? பேங்க் தானே கட்டியாகணும். அதுக்கு பேர் தானே அது ப்ரொவிஷனிங்கா? பேங்க்குக்கு இந்த ப்ரொவிஷனுக்கான காசு எங்கிருந்து வரும்? அதாவது எங்கிருந்து காசு எடுத்து கொடுக்குது? இந்த பேங்கோட முதலாளிகள் காசு கொடுத்தாங்களே கேபிட்டல், இந்த கேபிட்டல் இருந்து தான் காசு எடுத்து கொடுக்குது. அப்போ இது பேங்க்குக்கு பொறுத்தவரைக்கும் நெகட்டிவ் தானே, கரெக்டா? முதலாளிகள் எதுக்கு கேபிட்டல் காசு கொடுத்தாங்க? இந்த காசு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் பேங்க் எக்ஸ்பேண்ட் பண்ணுவேன், இன்வெஸ்ட் பண்ணி லாபம் சம்பாதிக்க கொடுக்குறாங்க. பட் பேங்க்ஸ் என்ன பண்ணுது? முதலாளிகள் காசு வாங்கி கேபிட்டல் வாங்கி என்ன பண்ணுது? தேவையில்லாத எக்ஸ்பெண்டிச்சருக்கு ப்ரொவிஷனிங் பண்ணிருக்கா. அப்போ என்பிஏ அதிகமாக ஒரு பேங்கோட முக்கியமான ஃபண்ட் எது? கேபிட்டல் தானே. கேபிட்டல் குறைஞ்சிரும். என்ன காரணம்? கேபிட்டலோட காஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பயன்படுத்தாம ப்ரொவிஷனுக்கு என்ன பண்றோம்? காசு டைவர்ட் பண்றோம். ஸோ இந்த சிச்சுவேஷனுக்கு யாருங்க காரணம்? கஸ்டமர் தான் காரணம்னு சொல்லலாமா ஒரு ஆங்கிள்? அதாவது கடன் வாங்கி திருப்பி தரலையா? ஆக்சுவலாக பார்த்தா இந்த கஸ்டமர் கண்டிப்பா காசு திருப்பி தருவாரா லோன் கொடுத்தா அப்படின்றத அனலைஸ் பண்ண வேண்டியது யாரு? பேங்க் தானே. பட் ஆக்சுவலாக பேங்க் அதை பண்ணல. 2000 டைம்ல வச்சுக்கலாம், 2000 2005 அந்த டைம்லாம் எல்லா பேங்க்ஸும் போட்டி போட்டுச்சு. அதாவது யார் அதிகமான லோன் மக்கள் தராங்க, நிறைய பேர் ரீச் பண்றது யாரு அப்படின்னு போட்டி போட்டு லோனை கொடுத்தாங்க. அதாவது கஸ்டமர் அனலைஸ் பண்ணாம அவங்களை கட்ட முடியுமான்னு எதுவுமே யோசிக்காம லோன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பேங்க் இட் செல்ஃப் தான் ப்ராப்ளமே. அதிகமாக லோன் கொடுத்து ஃபியூச்சர்ல என்பிஏ வரும் அப்படின்ற கவலை இல்லாம லோன் கொடுத்துருச்சு. பட் என்ன ஆயிடுச்சு? வாங்கின மோஸ்ட் ஆஃப் தி லோன்ஸ் ஒரு 100 லோன் தராங்கன்னா அதில் 12 லோன் ஆயிடுச்சு என்பிஏ மாறிடுச்சா? அப்போ அந்த என்பிஏ சரி பண்ணிக்கிறது வேற வழி இல்லாம பேங்க் தன்னோட காசையே ப்ரொவிஷன் எங்கே கொடுக்குதா? அப்போ அது பேங்கோட ஸ்டெபிலிட்டிக்கு பிரச்சனையா? ஸோ பேங்க் நிறைய பேருக்கு லோன் தரதுனால தான் நிறைய என்ன உருவாகுது? என்பிஏ உருவாகுதா? ஸோ பேங்க் இஸ் கிவிங் மோர் லோன்ஸா, தட் லீட்ஸ் டு என்பிஏன்னு சிம்பிளா எழுதிக்கலாமா? அப்போ என்பிஏவை குறைக்கிறது நம்ம என்ன பண்ணி ஆகணும்? பேங்க்ஸ் அதிகமாக லோன் தரதை குறைக்கணுமா? பட் எல்லா பேங்க்ஸ்க்கும் எது ஆசை? லோன்ஸ் அதிகமாக தரது ஆசை. அப்போ கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். என்ன ரூல்ஸ் போட்டால் பேங்க் ஆட்டோமேட்டிக்காக லோன் தரதை குறைச்சிக்கும். ஸோ இதுக்கப்புறம் பேங்க் லோன் தரப்போகுதுன்னா ஒரு முக்கியமான ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். அது என்ன ரூல்ஸ்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கஸ்டமர் பேங்க்ல லோன் கேட்கறா வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபாய் கேட்கறா வச்சுக்கலாம். பேங்க் என்ன பண்ணலாம்? நீங்க தரலாம், பிரச்சனை கிடையாது. பட் நீங்க எவ்வளவு காசு தரீங்களோ அந்த காஸ்ட்ல சர்டன் பர்சன்டேஜ், எக்ஸாம்பிள் 20 ரூபாய் வச்சுக்கலாம். இப்போ 100 ரூபாய்னா 20 ரூபாய். பேங்கோட ஃபண்ட் இருக்குல்ல, அதாவது கேபிட்டல், அந்த கேபிட்டல் இருந்து அப்பவே என்ன பண்ணிக்கணும்? 20 ரூபாய் எடுத்து வச்சுக்கணும். ஓரளவுக்கு புரிஞ்சா? நாளைக்கு ஒரு ஆள் வராரு, ஓகேவா? அவரு ஒரு 100 ரூபாய் லோன் கேட்கிறாரு. பேங்க் என்ன பண்ணியாகணும்? உனக்கு பிடிச்சவங்க என்ன பண்ணலாம்? நீ மக்கள் லோன் தரலாம். பட் நீ எவ்வளவு காசு கொடுத்தியோ அதில் சர்டன் அமௌண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் 20 ரூபாய், உன்னோட ஓன் ஃபண்ட் கேபிட்டல் இருந்து ஒரு 20 ரூபாய் எடுத்து வச்சுக்கணும். புரிச்சா? நீ எவ்வளவு அசட்டை உருவாக்குறியோ, நீ எவ்வளவு லோன் தரையோ அதுல சர்டன் அமௌண்ட் என்ன பண்ணு? உன்னோட கேபிட்டல் எடுத்து வச்சுக்கணும். அப்போ பேங்க் என்ன யோசிக்க முடியுதா? நம்ம நிறைய பேருக்கு லோன் கொடுத்தா நம்மளோட கேபிட்டல் இருந்தே நிறைய காசு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணி ஆகணும்? யாரெல்லாம் கரெக்டான கஸ்டமர்ஸ், யார் கண்டிப்பா லோன் கஸ்டடி கொடுத்துருவாங்க, அவங்களை மட்டும் சூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? லோன் தரலாம் தானே முடிவு பண்ணும். இந்த ரூல்ஸ்க்கு பேர் தான் கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ. சிம்பிளா CAR சொல்லுவாங்க, கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ. அண்ட் இதே டேர்முக்கு இன்னொரு வார்த்தை இருக்கு, அதை எழுதுற உங்களுக்கே புரிஞ்சிடும். கேபிட்டல் டு அசட் ரேஷியோ சொல்லலாமா? அசட் என்ன அர்த்தம்? லோன் தானே. எஸ், நீ எவ்வளோ அசட்ஸ் உருவாக்குறியோ, எவ்வளோ லோன் தரையோ அந்த லோனில் சர்டன் அமௌண்ட்டை என்ன பண்ணு? உன்னோட கேபிட்டல் எடுத்து வச்சுக்கோ. கேபிட்டல் டு அசட் ரேஷியோ சொல்லலாமா? பட் இன்னும் கொஞ்சம் டீப்பாக யோசிங்களேன். பேங்க்ல லோன் வாங்குறாருல்ல, அவர் ஆல்ரெடி லோன் வாங்குறதுக்கு அவரோட செக்யூரிட்டி கொடுத்து தான் வாங்குறாரு வச்சுக்கலாம். இப்போ இந்த கஸ்டமர் லோன் கட்டலனாலும் பேங்க்கு பிரச்சனை கிடையாதுல்ல. அந்த செக்யூரிட்டி வித்து அவரோட வீட்டை வித்து என்ன பண்ணலாம்? காசு சம்பாரிச்சுக்கலாம்ல. அப்போ எது ப்ராப்ளம்? நீ லோன் கொடுக்குற கரெக்டா, பட் எந்த வித செக்யூரிட்டி இல்லாம தரல, அதாவது அன்செக்யூர்ட் லோன் சொல்லலாமா? அன்செக்யூர்ட் லோன் சொல்லலாம், இல்ல ரிஸ்க் அதிகமா இருக்க லோன் சொல்லலாமா? அந்த மாதிரி ரிஸ்க் அதிகமா இருக்க லோன் தரும்போது அதுல சர்டன் அமௌண்ட் எவ்வளவு வேல்யூ பார்த்துட்டு சர்டன் பர்சன்டேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் 20% இல்லை 10% அந்த பர்சன்டேஜ் போட்டு அந்த காசு கேபிட்டல் இருந்து எடுத்து வச்சு சொல்றாங்களே. அப்போ இதே வார்த்தை வேற மாதிரி எழுதுறேன், கேபிட்டல் டு ரிஸ்க் வெயிட்டட் அசட் ரேஷியோ சொல்லலாமா? எந்த லோன்ஸ்லாம் ரிஸ்க் வெயிட் அதிகமா இருக்கும் அந்த அசட்டுக்கு என்ன பண்ற? சர்டன் பர்சன்டேஜ் உன்னோட கேபிட்டல் இருந்து எடுத்து வச்சுக்கோ. ஸோ கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ இப்படி சொல்லலாம், இல்லை கேபிட்டல் டு ரிஸ்க் வெயிட்டட் அசட் ரேஷியோ, CR சொல்லலாம், இல்லை CRAR சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த ரூல்ஸ்லாம் RBI எல்லாம் தரலங்க. இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு பேங்க் இருக்கு, பேங்க் ஆஃப் இன்டர்நேஷனல் செட்டில்மெண்ட், சிம்பிளா BIS. இது எங்க இருக்குன்னா அந்த பேங்க் சுவிட்சர்லாண்டில் இருக்கு, ஓகேவா? சுவிட்சர்லாண்டில் ஒரு சிட்டி பேர் பேசல், ஒரு சிட்டி, BASL. ஸோ பேசல்ல இருக்கிற இந்த BIS இருக்குல்ல, இந்த பேங்க் சொன்ன ரூல்ஸ் தான் இது. எப்படி இந்தியாவில் எல்லா பேங்க்ஸ் ஹெட் யாரு? RBIயோ, அந்த மாதிரி RBIயோட ஹெட் யாருன்னு கேட்டா இந்த BIS, ஓகேவா? உலகம் முழுக்க இருக்கிற எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸுமே ஒன்னா சேர்ந்து முடிவு பண்றது தான். ஸோ BISன்றது தனி பேங்க் கிடையாது, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எப்படி UN இருக்கோ அந்த மாதிரி இன்டர்நேஷனல் லெவலில் பேங்க்ஸ்லாம் கொலாப்ஸ் ஆக பார்த்துக்கணும். ஸோ பேங்க்ஸ் சேஃப்டியாக பார்த்துக்கிறதுக்கு என்ன ரூல்ஸ்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர்லேருந்து இந்தியாவில் யார்? RBI. ஒவ்வொரு கண்ட்ரியோட சென்ட்ரல் பேங்க்ஸ்லாம் மீட்டிங் போடுவாங்க, இயர்லி மீட் பண்ணி என்ன பண்ணலாம், என்ன ரூல்ஸை கொண்டு வரலான்னு பிளான் பண்ணுவாங்க. ஸோ இவங்க கொண்டு வந்த ரூல்ஸ் தான் கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ. ஆக்சுவலி பார்த்தா நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் CR, கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ. CARனு சொல்லலாம், இல்லை CRAR சொல்லலாம்.
கேபிட்டல் ரிஸ்க் வெயிட்டட் அசெட் ரேஷியோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சம்மரைஸ் பண்ண போகிறோம். இது வரைக்கும் என்ன பார்த்தோமோ அதை சிம்பிளாக ஒரு 3-4 வாரத்தில் எழுத போகிறோம். இந்த 4 வாரத்தை புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பேங்கிங் கான்செப்ட் புரிஞ்சிச்சு. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இதுதான் பேங்க். ஸோ பேங்க்ல வந்து ஒருத்தர் வந்து காசு டெபாசிட் பண்ணுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபாய் என்ன பண்ணுறாரு, டெபாசிட் பண்ணுறாரு. இந்த காசு பேங்க் என்ன பண்ணும், ஒரு ஆளுக்கு லோன் தருமா? பட் லோன்லாம் தரதுக்கு முன்னாடி எத்தனை கஸ்டமர்ஸ் வந்து உங்ககிட்ட காசு டெபாசிட் பண்ணாலும் அந்த டெபாசிஷன்ல என்ன பண்ணணும், ஒரு சர்டன் பர்சன்டேஜ் RBI கிட்ட தரணும் அண்ட் சர்டன் பர்சன்டேஜ் நீ எடுத்து வச்சுக்கணுமா? அதுக்கு பேர் என்ன பார்த்தோம், CRR SLR. இது என்னது, ரேஷியோஸ் தானே. ஸோ கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, ஸ்டாச்சுரி லிக்விட் ரேஷியோவா. ஸோ கஸ்டமர் டெபாசிட் பண்றாங்கன்னா அந்த டெபாசிட்ல இருந்து சர்டன் காசு எடுத்து வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் 20 வச்சுக்கலாம். 20 எடுத்து வச்சுக்கிட்டியா, மிச்சம் காசு இருக்கு 80 ரூபா இருக்கா, இந்த காசு என்ன பண்ணி மக்களுக்கு லோனா கொடு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த ரேஷியோஸ் என்னது, CRR SLR. இது எங்க எடுத்து வச்சிருக்கோம், மக்கள் டெபாசிட் பண்ற காசுல இருந்து எடுத்து வைக்கிற காசா. செகண்ட் என்ன பார்த்தோம், ப்ரொவிஷனிங் பார்த்தோமா. ப்ரொவிஷனிங் என்ன அர்த்தம், கடன் வாங்கின மக்கள் வந்து காசு திருப்பி தரல, 90 டேஸ்க்கு மேலே ஆச்சு, NPA உருவாயிடுச்சு. அப்போ இந்த NPAல எவ்வளோ அமௌண்ட் வந்து பேங்கே கொடுக்க போகுது, அதாவது NPAல இருந்து எவ்வளோ காசை வந்து ரைட் டவுன் பண்ண போகுது. ரைட் டவுன் பண்ணிட்டு மிச்ச காசை ப்ரொவிஷனிங் யார் பண்ண போறா, பேங்கே பண்ண போகுதுல. ஸோ 100% ப்ரொவிஷன் தான் அர்த்தம், ரைட் ஆஃபா. எஸ். அண்ட் மூணாவது முக்கியமான பாயிண்ட், NPA வராமல் பார்த்துக்கிறதுக்கு ஒரு கஸ்டமர்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக லோன் வாங்கும்போது முக்கியமாக அன்செக்யூர் லோன்ஸா, எஸ், ரிஸ்க் வெயிட்டா லோன்ஸ் வாங்குறாங்கனாலே இந்த லோன்ஸ்ல சர்டன் பர்சன்டேஜ் கேபிட்டல் இருந்து எடுத்து வச்சுக்கோ, அதாவது கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோவா. எஸ். ஸோ ஓரளவுக்கு சிம்பிளாக புரிஞ்சிச்சுல. இப்போ அகைன் இன்னொரு விஷயம் பண்ணலாம். பேங்க் ஆஃப் இன்டர்நேஷனல் செட்டில்மெண்ட்டா, இது எந்த ஊரில் இருக்கு, பேசலா. பேசல் ஊர் எங்கே இருக்கு, சுவிட்சர்லாண்டா. ஃபர்ஸ்ட் இது BIS என்னது, அது வந்து இன்டர்நேஷனல் லெவல் ஒரு பேங்கா. இதோட மெயின் பர்பஸ் என்னது, உலகம் முழுக்க இருக்க எல்லா பேங்க்ஸும் கொலாப்ஸ் ஆகாம, அதாவது அதிகமாக கடன் கொடுத்து NPA வருதுல, இதெல்லாம் சரி பண்ணுறதுக்காக ரூல்ஸ் போடுற ஒரு பேங்க். அது இந்த ரூல்ஸ் யார் போடுவா, ஒவ்வொரு கண்ட்ரீஸ்ல இருக்கிற எல்லா சென்ட்ரல் பேங்க்கும் ஒன்னா சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி தான் ரூல்ஸ் உருவாக்குவாங்க. ஸோ இவங்க உருவாக்குற ரூல்ஸ்க்கு பேர் என்னது, பேசல் நார்ம்ஸ் சொல்லலாமா. பேசல்ன்ற ஊர்ல இருந்து BIS உருவாக்குற ரூல்ஸ் தான் பேசல் நார்ம்ஸ். ஸோ 1984 முதல் முறையாக ரூல்ஸ் போட்டாங்க. அப்புறம் 2004 ரூல்ஸ் வந்துச்சு. அண்ட் 2009-10 நினைக்கிறேன் மூணாவது ரூல்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஸோ பேசல் 1 நார்ம்ஸ் சொல்லுவாங்க, இதை பேசல் 2 நார்ம்ஸ் சொல்லுவாங்க, பேசல் 3 நார்ம்ஸ். லாஸ்ட் அப்டேட்டட் நார்ம்ஸ் தான் இந்த 3வது நார்ம்ஸ். இந்த லாஸ்ட் அப்டேட் நார்ம்ஸ்ல வந்தது தான் கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ. ஆக்சுவலாக நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் ஒன்று சொல்லியிருக்கிறது வரைக்கும் கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ. ஸோ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த லாஸ்ட்டாக அப்டேட் பண்ணாங்களே அந்த நார்ம்ஸ் பார்க்கலாம். ஸோ பேசல் 3 நார்ம்ஸ் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் சொன்னப்பட்ட பாயிண்ட்ஸ் வந்து 3 ஆங்கிளாக பிரிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பில்லர் 1, பில்லர் 2, பில்லர் 3 3 பிரிச்சுக்கலாம். ஸோ பேசல் 3 நார்ம்ஸ் கொடுத்த ஃபர்ஸ்ட் அட்வைஸ் என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு பேங்க்ஸ் எல்லாமே தன்னோட ரிஸ்க்கை வந்து குறைங்க. ரிஸ்க் எப்படி குறைக்கலாம், ரிஸ்க் குறைக்கணும்னா முதல்ல எங்கெல்லாம் ரிஸ்க் இருக்குன்னு பாருங்க. மார்க்கெட் ரிஸ்க் இருக்கு, அதாவது எல்லா பேங்க்ஸுமே ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுதா, அப்புறம் பேங்க்ஸோட ஷேர்ஸ்ல மக்கள் வாங்குறாங்களா, அந்த மார்க்கெட்ல நீ ஸ்டெபிலிட்டியா இருக்கியா அதை செக் பண்ணிட்டே இரு, மார்க்கெட் ரிஸ்க் பார்த்துட்டே இரு. நெக்ஸ்ட் வந்து உன்னோட பேங்க் வந்து கரெக்டாக ஆப்ரேட் ஆகுதா, டெய்லி ரன் ஆகுதா, இந்த ஆப்ரேஷன் ரிஸ்க் செக் பண்ணிக்கோ. ஒர்க் பண்ண ஆள் இருக்காங்களா, கரெக்டாக எஃபிஷியன்ஸா ஒர்க் ஆகுதா அதை பார்த்துக்கோ. ஸோ ஆப்ரேஷன் எஃபிஷியன்சி சரியில்லை கூட ரிஸ்க் ஆகும். மூணாவதா கிரெடிட் பார்த்துக்கோ. நீ லோன் தரல, அந்த லோன் தரது ரிஸ்க் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோ. அதாவது யாருக்கு தர, ரிஸ்க் எவ்வளோ பர்சன்டேஜ், அது அனலைஸ் பண்ணிக்கோ. இந்த 3 ரிஸ்கையும் அனலைஸ் பண்ணிக்கிட்டே இரு. அது ஃபர்ஸ்ட் பில்லர். ரெண்டாவது முக்கியமானது எப்படி சொல்லலாம், எல்லா பேங்க்ஸ் என்ன பண்ணுதுன்னா தனக்கு பிடிச்ச ஆளுக்கு எல்லாருக்கும் லோன் கொடுத்துட்டே இருக்கு. ஓகேவா, அதுக்கு என்ன காரணம்னா இந்த பேங்க் சூப்பர்வைஸ் பண்றதுக்கு கரெக்டாக ஆள் இல்லை. ஸோ பேங்கை வந்து சூப்பர்வைஸ் பண்றதுக்கான ரூல்ஸை வந்து கொண்டு வாங்க. இது வந்து பேசல் 3 நார்ம்ஸ்ல ரெண்டாவது முக்கியமான பில்லர். அது மூணாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீங்க எத்தனை மக்களுக்கு லோன் கொடுத்துருக்கீங்க, எவ்வளவு காசு லோன் கொடுத்துருக்கீங்க அப்படின்றத டிஸ்க்ளோஸ் பண்ணுங்க, அதாவது வெளியே சொல்லுங்க. ஓகேவா, பிளஸ் வெளியே சொல்லும் போது இந்த பாயிண்ட் ஆட் பண்ணிக்க. உங்களோட அசெட் வந்து எவ்வளவு குவாலிட்டியா இருக்குன்னு அதையும் எழுதுங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆளுக்கு லோன் கொடுத்துருக்கீங்கன்னா அந்த லோன் வந்து இப்போ NPA-வா இருக்கா, இல்லை ஸ்ட்ரெஸ்ட் அசெட்டா இருக்கா, இல்லை லாஸ் அசெட்டா இருக்கா அப்படின்றத அக்கௌண்டிங் பண்ணுங்க. 1 இயரா, 2வது இயரா, 3வது இயரான்றத பிரிச்சு அழகா அக்கௌண்டிங் பண்ணிட்டு அசெட்டோட குவாலிட்டி சொல்லுங்க. மோஸ்ட் ஆஃப் தி அசெட் லாஸ் அசெட்டா இருக்குன்னா உங்க அசெட் என்ன குவாலிட்டியாவே இல்லை, நீங்க என்ன பண்ணி ஆகணும், ப்ரொவிஷனிங் பண்ணி ஆகணும். அண்ட் இது எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்க என்ன பண்ணி ஆகணும்னா கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ மெயின்டைன் பண்றீங்களா அதையும் டிஸ்க்ளோஸ் பண்ணுங்க. எத்தனை ரிஸ்க் வெயிட்டட் அசெட்டுக்கு கொடுத்துருக்கா லோன் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு காசு கேபிட்டல் இருந்து எடுத்து வச்சிருக்கீங்களா அதையும் டிஸ்க்ளோஸ் பண்ணுங்க. ஸோ அகைன் சொல்லுங்க பார்க்கலாம், வாட் இஸ் கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ. உன்னுடைய பேங்கோடைய ரிஸ்க் வெயிட்டட் அசெட்ல நீ லோன் தர்றதுல ஒரு சர்டன் அமௌண்ட் வந்து கேபிட்டல் வந்து எடுத்து வச்சுக்கோ. சர்டன் அமௌண்ட்ன்றது எத்தனை பர்சன்டேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க வந்து 10,000 லோன் வாங்குறாங்கன்னா அதில் எத்தனை பர்சன்டேஜ் காசு கால்குலேட் பண்ணி கேபிட்டல் எடுத்து வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1000 ரூபாய் லோன் வாங்குறாங்களா அதில் 10% எவ்வளோ, 100 ரூபாவா. ஸோ உங்களோட கேபிட்டல் 100 எடுத்துப்பியா. ஸோ எத்தனை பர்சன்டேஜ், ஆக்சுவலாக பார்த்தா 9%. ஓகேவா, ஸோ 9% தான் வந்து பேசல் நார்ம்ஸோட ரூல்ஸ், தேர்ட் ரூல்ஸ். ஓகேவா, ஸோ உலகம் முழுக்க இருக்க எல்லா பேங்க்ஸும் இந்த CRR 9% ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் பேங்க் எப்படி இருக்கும், ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். ஸோ இந்தியாவும் என்ன பண்ணுது, இந்த CRR ஃபாலோ பண்ணுது. பட் இதை மட்டும் ஃபாலோ பண்ணல, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மெஷர்ஸ் எடுத்திருக்கு. இந்தியாவில் இருக்க பேங்க்ஸ் மட்டும் என்ன பண்ணுன்னா இந்த 9% இருக்குல்ல இது பத்தாது, நம்ம இந்தியன் கண்ட்ரி இன்னும் கொஞ்சம் ரிஸ்கான கண்ட்ரி, நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்கலாம். அதாவது ஒருத்தவங்க லோன் வாங்குறாங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு எடுத்து வச்சுக்கலாம். அதாவது பேங்க்ல ஒரு கஸ்டமர் லோன் வாங்குறாருன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 ரூபாய் வாங்குறாருன்னா CRR சொல்றது ஜஸ்ட் 9% தான். ஓகேவா, அது நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. பிளஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 2.5% எடுத்து வச்சுங்க, மேபி எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகும். கேபிட்டல் இருந்தே, அதாவது முதலாளிகளோட பணத்துல இருந்து, இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு எடுத்து வச்சுக்க. ஸோ இன்னும் கொஞ்சம் காசு என்ன பண்ணுங்க, கன்சர்வ் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு பஃபர் மாதிரி தேவைப்படும் யூஸ் ஆகும். ஸோ கன்சர்வேஷன் பஃபர் எங்கிருந்து கன்சர்வ் பண்ற,
உன்னோட கேபிட்டல்ல இருந்து கன்சர்வ் பண்ற. ஏன் கன்சர்வ் பண்ற? சம்டைம்ஸ் இந்தியாவோட எக்கனாமி வந்து அதிகமாக அந்த கிராஃப் பார்த்தா இருக்கா இம்ப்ரூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும், அகைன் டவுன் ஆகுது இருக்கா, ஸ்லோ டவுன் ஆகும்ல, ரெசெஷன் வரும்ல. ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்த்தா இருக்குல்ல. எஸ், எப்போ இந்தியோட எக்கனாமி வந்து ரொம்ப ஸ்லோ டவுன் ஆகுதோ அந்த டைம்ல பேங்க் என்ன பண்ணி ஆகணும்? ஃபர்ஸ்ட் ஸ்லோ டவுன் மீனிங் என்னது? மக்கள் யாரு கையில என்ன கிடையாது, காசு இல்லையா, பிசினஸ் சரியா ரன் ஆக மாட்டேங்குதா, அப்ப என்ன பண்ணலாம்? நம்ம சேவ் பண்ணி வச்சிருப்போம் 2.5% எக்ஸ்ட்ரா மணி கேபிட்டல் வச்சோம்ல, இப்போ அந்த காசை எக்ஸ்ட்ரா லோன் கொடு மக்களுக்கு. இந்த காசை வந்து கஷ்டமான டைம்ல பிசினஸ் மக்களுக்கு நம்ம லோன் கொடுத்தோம்னா எக்கனாமி பூஸ்ட் ஆகும். அப்போ நம்ம எக்கனாமி ஸ்லோ டவுன் அப்படி கிராஃப் கீழே இருக்குதுல, அதை இம்ப்ரூவ் மேலே புஷ் பண்ண முடியும். அதாவது கவுண்டர் சைக்கிள் பண்ண முடியும். சைக்கிள் இப்படி ஆகுது, மேலே போயிட்டு கீழே இருக்குதுல, கீழே எங்கே பார்த்துக்கிறது கவுண்டர் பண்ணி சைக்கிளை மேலே கொண்டு வரலாம். ஸோ கவுண்டர் சைக்கிளிங் அகைன் சொல்லவா, சொல்லியாச்சு அகைன் சொல்கிறேன். ஸோ கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ எதுக்கு? அந்த பேங்கோட ஸ்டெபிலிட்டிக்கு. எத்தனை பர்சன்டேஜ்? 9%. ஓகே, அந்த பேங்க்குக்காக உன்னோட பேங்க் சேஃப்டிக்காக 9% எடுத்து வச்சுக்கோ. பட் இந்தியாவோட எக்கனாமி நல்லா இருந்தால் தான் உன் பேங்க் நல்லா இருக்கும். சம்டைம்ஸ் இந்தியா எக்கனாமி ஸ்லோ டவுன் ஆகும். அதாவது யாருமே பிசினஸ் ரன் பண்ணாம கையில் காசு இல்லாமல் இருப்பாங்க. அந்த டைம்ல பிசினஸை என்கரேஜ் பண்றதுக்கு நீ இப்போ என்ன பண்ணிக்கோ, ஒவ்வொரு தடவை ஃப்ரெஷ்ஷாக லோன் தரும்போது இந்த 9% கூட எக்ஸ்ட்ரா ஒரு 2.5% காசு எடுத்து வச்சுக்கோ. இந்த காசை வந்து எக்கனாமி எப்போ ஸ்லோ டவுன் ஆகுதோ அப்போ எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து எக்கனாமி பூஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ அந்த 2.5% எடுத்துக்கிறீங்களா, அதுக்கு என்ன பேரு? கவுண்டர் சைக்ளிக் கேபிட்டல் கன்சர்வேஷன் பஃபர். அதாவது டெம்பரரி டைம்ல தேவைப்படும் யூஸ் பண்ணிக்கலாம். மீனிங் புரிச்சுல? ஸோ CCCCB நோட்ஸ்ல போட்டு நினைக்கிறேன். கவுண்டர் சைக்கிளிக் கேபிட்டல் கன்சர்வேஷன் பஃபர். இந்தியோட எக்கனாமி பூஸ்ட் பண்றதுக்காக கேபிட்டல் இருந்து இப்போ கன்சர்வ் பண்ணி வச்சிருக்கிற டெம்பரரி அமௌண்ட். ஸோ டோட்டலா 9% பிளஸ் 2.5%. டோட்டலா எவ்வளோ? 11.5%. எஸ். ஸோ நீங்க ஃப்ரெஷ்ஷா பேங்க் வந்து ஒரு லோன் தருதுன்னா என்ன பண்ணணும்? அந்த லோன்ல 11.5% அமௌண்ட் வேல்யூ எவ்வளவோ அதை வந்து உங்களோட கேபிட்டல் இருந்து எடுத்து வச்சுக்கோ. ஆக்சுவலாக இன்னொரு பாயிண்ட் தெரிஞ்சுக்கணுங்க. அடுத்து ரொம்ப சிம்பிள் தான் அகைன் சொல்றேன். வாட் இஸ் கேபிட்டல்? கேபிட்டல்னா மூலதனம்னு சொல்லலாம். அதாவது ஒரு கம்பெனியோ இல்லை ஒரு பேங்கோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முதலாளிகள் காசு போடுவாங்களே, கேபிட்டல். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு கம்பெனியை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் யார் முதலாளிகள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 3 லெவலாக பிரிக்க முடியும். அதாவது ஒரிஜினல் ஃபவுண்டர் இருப்பாங்களே, அதிகமான காசு போட்டவங்க இருப்பாங்களே, அவங்க வந்து டயர் 1 சொல்லலாம். டயர் 1 முதலாளிகள் சொல்லலாம். அவங்க போட்ட காசு வந்து டயர் 1 கேபிட்டல் சொல்லலாம். அதாவது அந்த பேங்கோடையோ இல்லை அந்த கம்பெனியோட ஒரிஜினல் ஃபவுண்டர்ஸ், ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் முதலாளிகள். ஓகே, அதுக்கப்புறம் அந்த பேங்க் டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் சில எக்ஸ்ட்ரா பேர் என்ன பண்ணிருப்பாங்க, ஜாயின் பண்ணிருப்பாங்கல்ல, அவங்க வந்து டயர் 2. ஓகேவா? அதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட்ல வந்து அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வித்துருப்பாங்க, அதை மக்கள் வாங்கியிருப்பாங்க. ஸோ 100 ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்கியிருந்தாலும் நீ ஓனர் தான். சொல்லலாம் டயர் 3 சொல்லலாம். அந்த முதலாளிகளையே வந்து கிளாஸிஃபை பண்ண முடியும். அகைன் சொல்றேன், ஒரு ஆள் ஃப்ரெஷ்ஷா வந்து ஒரு 1000 ரூபாய் லோன் வாங்குறாரு. ஓகேவா? இந்த 1000 ரூபாயில ஒரு 10% எடுத்து வைக்கணும் வச்சுக்கலாம். எவ்வளோ எடுத்து வைக்கணும்? 100 ரூபாய் எடுத்து வைக்கணும். எங்க எடுத்து வைக்கணும்? கேபிட்டல் எடுத்து வைக்கணும். ஓகேவா? எந்த கேபிட்டல் இருந்து எடுத்து வைக்கணும்? அதாவது ஃபவுண்டர் இருக்கார்ல, முதலாளி, ஒரிஜினல் முதலாளி, அவங்க கொடுத்த காசுல இருந்து எடுத்து வைக்கணுமா, இல்லை டயர் 2வா இல்லை டயர் 3யா? யாரோட காசுல எடுத்து வைக்கணும்? நீங்க ஆன்சர் பண்ணுங்களேன். யாரோட காசுல எடுத்து வைக்கிறது சேஃப்? டயர் 1 தானே. கரெக்டா? அவர் தான் ஒரிஜினல் ஃபவுண்டர். அவர் காசு போட்டிருந்தாருன்னா திடீர்னு எனக்கு காசு கேட்க மாட்டார். கரெக்டா? அதுவே டயர் 3 கேபிட்டல் இருக்குல்ல, இவங்க யாரும் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க காசை எடுத்து வச்சிருந்தீங்கன்னா அவன் திடீர்னு என்ன பண்ணுவான்? காசு கேட்பான். அப்போ என்ன ரிஸ்க் ஆயிடும்ல. ஸோ இந்த BIS இருக்குல்ல, பேங்க் ஆஃப் இன்டர்நேஷனல் செட்டில்மெண்ட், அவங்க சொல்லிருக்காங்கன்னா கேபிட்டல் எடுத்து வச்சுக்கோ. அந்த 9%ல கூட எவ்வளோ பர்சன்டேஜ் டயர் 1ல இருந்து காசு வரணும், டயர் 2ல இருந்து எவ்வளோ காசு வரணும், டயர் 3ல இருந்து எவ்வளோ காசு வரணும், அந்த அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அது அந்த பர்சன்டேஜ் தேவை கிடையாது. பட் கேபிட்டலையே 3 கிளாஸிஃபை பண்ண முடியுன்றது மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஸோ பேசல் 3 நார்ம்ஸ்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ரேஷியோ கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ. அந்த கேபிட்டல் எங்கிருந்து வரணுன்றதையும் படிச்சாச்சு. இப்போ அடுத்து பேசல் நார்ம்ஸ் என்ன பண்ணுதுன்னா ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் சொல்லுது. இவங்க பேங்க் வந்து நல்லா ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? மேபி நீங்களே அசியூம் பண்ணுங்க, திடீர்னு அடுத்த ஒரு மாசம் ஃபுல்லாவே உங்க பேங்க் ஃபுல்லா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. கொலாப்ஸ் மீன்ஸ் எந்த ஒர்க்கும் நடக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் பூட்டு போட்டாங்க வச்சுக்கலாம், இந்த பேங்கே லாக் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு பேங்க் வந்து ஒரு மாசம் ரன் ஆகலனா கூட அங்கே டெபாசிட் பண்ணாங்களே மக்கள், அந்த டெபாசிட்டர்ஸ்க்கு வந்து எந்த கவலையும் இல்லாமல் ஈஸியாக காசு எடுக்க முடியும். ATM எடுக்க முடியும்னா எவ்வளோ காசு தேவைப்படும்? மீனிங் புரிச்சா? ஒரு பேங்கோட ஸ்ட்ரெஸ் டைம்ல, அந்த ஸ்ட்ரெஸ் டைம்லையும் டெபாசிட்டர்ஸ் வந்து ஈஸியாக காசு எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லாமல் எடுத்துட்டு போகணும்னா ஒரு மாசத்துக்கு அந்த பேங்க்குக்கு எவ்வளோ காசு தேவைப்படும்? எவ்வளோ கேஷ் அவுட் ஃப்ளோ உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ரெஸ் டைம் சரி பண்ணுற முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேங்க் வந்து 10 லட்சம் இருக்கும், சில பேங்க் வந்து ஒரு மாசத்துலேயே வந்து 1 கோடி ரூபாய் அளவுக்கு டெபாசிட் காசு எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அதை கேல்குலேட் பண்ணு. ஓகேவா? உன்னோட ஸ்ட்ரெஸ் டைம்ல கூட உன்னோட பேங்க்ல வர டெபாசிட் வந்து ஒரு மாசத்துக்கு எவ்வளோ காசை வந்து கேஷ் அவுட் ஃப்ளோ பண்ணுவாங்க. கேல்குலேட் பண்ணிட்டியா? அந்த ஸ்ட்ரெஸ் டைம்ல தேவைப்படுற கேஷ் அவுட் ஃப்ளோவில் இப்போதைக்கு உங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்கு, அதாவது கையில் அவ்வளோ காசு இருக்கா, லிக்விடிட்டி. அகைன் சொல்றேன், உன்னோட பேங்க்குக்கு எவ்வளோ காசு தேவைப்படுது, உங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்குது, அதாவது ஒரு மாசத்துக்கு எவ்வளோ கேஷ் அவுட் ஃப்ளோ ஆகும், அந்த கேஷ் அவுட் ஃப்ளோ ஆகிற அளவுக்கு உங்ககிட்ட காசு இருக்கா. அதுக்கு டேர்ம் வந்து ஹை குவாலிட்டி லிக்விடிட்டி அசெட். லிக்விடிட்டி புரியுதா? அதாவது உங்க கையில எவ்வளவு காசு இருக்கு, ஹை குவாலிட்டி லிக்விடிட்டி இருக்கா, அதாவது கேஷா இருக்கா இல்ல கவர்மெண்ட் செக்யூரிட்டியா இருக்கா அப்படின்றத கம்பேர் பண்ணி வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் உன்னோட பேங்க்கு வந்து ஒரு மாசத்துக்கு 100 ரூபாய் இருந்தா சமாளிச்சிடலாம். பேங்க் ஒர்க்கே ஆகலாம் கூட 100 ரூபாய் சமாளிச்சலாம் வச்சுக்கலாம். பட் உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா காசு எவ்வளவு இருக்குன்னா 400 ரூபாய்க்கு வச்சுக்கலாம். கேன்சல் பண்ணிக்கலாம். வருதா? உன்னோட பேங்க் வந்து 4 மடங்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுவே உனக்கு ஒரு மாசம் தேவைப்படுற காசு ஸ்மூத்தா 200 ரூபாய், உங்ககிட்ட 4 ரூபாய் தான் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்ப 0.004 தான் உன்னோட பேங்க் சேஃப்டியா இருக்குன்னு அர்த்தம். அண்ட் இதுக்கு பேர் தான் லிக்விடிட்டி கவரேஜ்
ரேஷியோ. மீனிங் புரிச்சா? எவ்வளவு காசு தேவைப்படும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ரேஷியோ. அதுவே கண்டுபிடிக்கும். பேங்கோட ஸ்ட்ரெஸ் டைம்ல கூட ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு பேங்கை மூடுறாங்கன்னா பேங்க் மூடி இருந்தாலும் அடுத்த ஒரு மாசம் எந்த பிரச்சனை இல்லாம ரன் ஆகணும்னா எவ்வளவு கேஷ் அவுட்ஃப்ளோ இருக்கணும், அந்த கேஷ் அமௌண்ட்ல எவ்வளவு காசு உங்ககிட்ட இருக்கு, எவ்வளவு HQLA இருக்கு, எவ்வளவு லிக்விடிட்டி அசெட் இருக்கு, அதாவது கையில கேஷாவோ இல்ல கோல்டாவோ இல்ல கவர்மெண்ட் செக்யூரிட்டியோ ஹை குவாலிட்டி எவ்வளவு இருக்கு அதை கம்பேர் பண்ணிக்கோ. லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ. ஸோ அகைன் தி பேங்க் ஆஃப் இன்டர்நேஷனல் செட்டில்மெண்ட் என்ன பாயிண்ட்ஸ் சொன்னிச்சோ அதை சம்மரைஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த BIS கொடுத்த நார்ம்ஸ்க்கு பேர் என்ன? பேசல் நார்ம்ஸ் சொல்லலாம். கரெக்டா? சம்டைம்ஸ் எக்ஸாம்ல இந்த வார்த்தையும் கொடுப்பாங்க. வாட் ஆர் தி மேக்ரோ ப்ரூடென்ஷியல் நார்ம்ஸ்? மீனிங் புரிச்சா? இது தெரிஞ்சுக்க வேண்டியது மேக்ரோ தெரியும். மேக்ரோனா வந்து ஹோலிஸ்டிக்கா, நார்ம்ஸ் தெரியும். ப்ரொடென்ஷியல் அர்த்தம் சேஃப்டி. வாட் ஆர் தி சேஃப்டி நார்ம்ஸ் தட் பேங்க்ஸ் மஸ்ட் டு ஃபாலோ? ஸோ சிம்பிளாக 4 பாயிண்ட்ஸ் சம்மரைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேங்க் அசெட் கொடுக்குதுல்ல, லோனை தருது இல்லை, அந்த லோனை கிளாஸிஃபை பண்ணுங்க. அது வந்து ஸ்டாண்டர்ட் அசெட்டா இல்லை ஸ்ட்ரெஸ்ட் அசெட்டா இல்லை NPAவா இல்லை லாஸ்ட் அசெட்டான்னு கிளாஸிஃபை பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அசெட் கிளாசிஃபிகேஷன் சொல்லலாமா? எஸ். அண்ட் செகண்ட் பாயிண்ட், எப்போ நீங்கள் அசெட்டை கிளாஸிஃபை பண்ணிட்டீங்களோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த இன்கம் வருதுல்ல, இந்த லோன்ஸ்லேருந்து இன்ட்ரெஸ்ட் வருதுல்ல, அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்ஸ் வந்து கரெக்டாக எழுதிருக்கலாம் செக் பண்ணுங்க. ஏன்னா மோஸ்ட் பேங்க் என்ன பண்ணுன்னா எங்க பேங்க் வந்து சம ஹெல்த்தியா இருக்கு, என்ன காரணம் பாருங்க, இன்கம்ல பாருங்க வட்டி வந்து இவ்வளோ வட்டி வருது, நாங்கள் ஒரு 100 லோன் கொடுத்துக்கோன்னா அந்த 100 லோன் வழியா இன்ட்ரெஸ்ட் வந்து இவ்வளோ கரெக்ட் ஆகுது அப்படின்னு தியரிட்டிக்கலாக எழுதி வச்சுக்கும். பட் நீங்கள் என்ன பண்ணுன்னா எவ்வளோ அசெட் வந்து NPAவா இருக்கு, எவ்வளோ வந்து லாஸ் அசெட்டா இருக்கு, ரியாலிட்டியா ஒவ்வொருத்தரும் லோன் வாங்குறதுல எவ்வளோ காசு கொடுக்குறான், இன்ட்ரெஸ்ட் வந்து கரெக்டாக எவ்வளோ, அதாவது வட்டி வழியா எவ்வளோ இன்கம் கரெக்டாக வருது அப்படின்றத எழுதுங்க. நீங்கள் புரிச்சா? ஒருத்தர் 100 ரூபாய் லோன் வாங்குறாரு, அந்த 100 ரூபாய்க்கு என்ன வட்டி இவ்வளோ அமௌண்ட் வருதுன்றதை எழுத விட இவர் உண்மையாவே அந்த வட்டியை கட்டுறாரா, யாரெல்லாம் வட்டி கட்டுறாங்க, ரியலாக வட்டி கட்டுறதுல எவ்வளோ வேல்யூ வருது, அந்த இன்ட்ரெஸ்ட்டை கரெக்டாக இன்கம்ல அது என்ன பண்ணுங்க, டிஸ்க்ளோஸ் பண்ணுங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து இன்கம் ரெகக்னேஷன். உண்மையாவே உனக்கு எவ்வளோ இன்கம் வருது மறைக்க வேண்டாம், அது செகண்ட் பாயிண்ட். அண்ட் தேர்ட் பாயிண்ட் இருக்கும், ஓகே அப்போ நீங்கள் ஒரிஜினலாக சொல்ல இன்கம் அமௌண்ட் வந்து இவ்வளோ, பட் வர்றது எவ்வளோ கம்மியாக தான் வருது. கரெக்டாக? அப்போ பாதி பேர் என்ன பண்ணல, ஏமாத்துறாங்க. எக்ஸாம் சொல்கிறேன். அப்போ ஏமாத்துறாங்க என்ன பண்ணும், அந்த காசு யாரோட காசு, டெபாசிட்டர்ஸோட காசு. அப்போ அந்த காசு யார் கட்டி ஆகணும், அந்த வராத வட்டி யார் கட்டி ஆகணும், பேங்க் தான் கட்டி ஆகணும். ஸோ ப்ரொவிஷனிங் பண்ணுற அளவுக்கு காசு இருக்கா, அது அடிக்குவேட்டாக என்ன பண்ணிக்கும், அடிக்குவேட் அமௌண்ட் ஆஃப் ப்ரொவிஷனிங்கை எடுத்து வச்சுக்கும். ஸோ ப்ரொவிஷனிங் மட்டும் பத்தாது, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும். பேங்க் வந்து முன்னாடி என்ன பண்ணணும், காசு எடுத்து வச்சுக்கணும். கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ. ஸோ இது வரைக்கும் நீ லோன்ஸ் கரெக்டாக தரல, ஸோ இதுக்கப்புறம் லோன் தரும்போது அந்த இதெல்லாம் வந்து ரிஸ்க் வெயிட்டட் அசெட்ஸோ ரிஸ்க் வெயிட்டட் லோன்ஸோ அதில் சர்டன் பர்சன்டேஜ் 9% அமௌண்ட் வந்து உங்களோட கேபிட்டல் இருந்து Tier 1 கேபிட்டல் இருந்து முக்கியமான காசு எடுத்து பண்ண எடுத்து வச்சுக்கோ. CAR. ஸோ ப்ரூடென்ஷியல் நார்ம்ஸ்ல என்னன்னு கேட்டால் அந்த 4 பாயிண்ட் எழுதணும். அண்ட் ஆல்சோ மெயின்ஸ்ல இன்னொரு ஆங்கிள் கொஸ்டின் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவில் NPA அதிகமாச்சு, ஒய்? அதுக்கு ரீசன் கேட்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் தான், பட் சம்மரைஸ் பண்ணலாம். இந்தியாவில் அதிகமாக கடன் வாங்கி கட்டாமல் இருக்கிற மெயின் ரீசன் என்னன்னா 2007-8 உலகம் முழுக்க என்ன வந்துச்சு, ரெசெஷன் வந்துச்சா. ரெசெஷன் என்ன அர்த்தம், எக்கனாமி ஸ்லோடவுனா இருக்குன்னு அர்த்தமா. ஸ்லோடவுன் அர்த்தம் இந்தியாவில் பிசினஸ் சரியான ஆகலையா. ஏன் சரியான ஆகல, ஒன்னு மக்கள் வந்து மார்க்கெட்ல பொருள் வாங்கல, கரெக்டா, ஒன்னு டிமாண்ட் வந்து சுத்தமா இருந்திருக்காது, ஏன்னா பிசினஸ் பண்றவங்க கிட்ட வந்து காசு கையில இருந்திருக்காது. ஸோ எக்கனாமி எப்படி பூஸ்ட் பண்ணலாம், எக்ஸ்பான்ஷனரி பாலிசியா. ஸோ பேங்க்ஸ் என்ன பண்ணுது, இந்தியாவோட ரெசெஷனை வந்து சரி பண்றதுக்கு எக்கனாமி பூஸ்ட் பண்ணணும், அப்போ மக்களுக்கு என்ன பண்ணலாம், நிறைய லோன் தரலாம். ஸோ பேங்க்ஸ் எல்லாருமே என்ன பண்றாங்க, சீப் மணி பாலிசி ஃபாலோ பண்ணாங்க. அதாவது மக்களுக்கு நிறைய லோன் கொடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக்கி GDP அதிகமாக்கினாங்க. ஸோ அப்போ கடன் வாங்கினவங்க 2008-9 அப்புறம் கடன் வாங்கினவங்க என்ன பண்றாங்க, அதுல நிறைய கடன் கொடுத்ததுனால NPA உருவாச்சு. ஆக்சுவலாக இன்னொரு பாயிண்ட்டுங்க, 2008 அப்புறம் நிறைய லோன் தரும்ல GDP இம்ப்ரூவ் பண்றதுக்கு. ஆக்சுவலாக லோன் கொடுத்ததுக்கு அப்புறமும் இதெல்லாம் NPA ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியல. 2015 RBI திடீர்னு ஒரு ஸ்டெப் எடுத்துச்சு. எல்லா பேங்க்ஸும் எப்படி இருக்கு, நான் என்ன பண்ண போறேன், இன்ஸ்பெக்ஷன் பண்ண போறேன், செக் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூ பண்ணுச்சு. அசெட் குவாலிட்டி ரிவ்யூ. மீனிங் புரிச்சா, ஒவ்வொரு பேங்க்லோட அசெட் லோன் கொடுத்தது இருக்குல்ல, அந்த அசெட் உண்மையாவே குவாலிட்டியா இருக்கான்னு ஒவ்வொரு பேங்கா போய் செக் பண்ணுச்சு. அப்ப செக் பண்ணும்போது தான் பேப்பர்ல நிறைய ரிப்போர்ட் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. மோஸ்ட் ஆஃப் தி பேங்க்ஸ்ல NPA ரொம்ப அதிகமா இருக்கு, நிறைய பேர் கடன் வாங்கி திருப்பி தரவே இல்லை, அதான் எந்த பேங்க்ஸும் வெளியே சொல்ல மாட்டேங்குது. ஸோ RBI வந்து அசெட் குவாலிட்டி ரிவ்யூ AQR சொல்லுவாங்க. இந்த ரிவ்யூ பண்ணதுனால தான் ஒவ்வொரு பேங்கோட கண்டிஷன் தெரிய வந்துச்சு. ஸோ இந்தியாவில் NPA இருக்குன்றதே தெரிய வந்துச்சு. அது முக்கியமான பாயிண்ட்டுங்க. பேங்க்ஸ்ல அதிகமாக கடன் வாங்கின ஒரு பிசினஸ் யாருன்னா ஸ்டீல் கம்பெனிஸ் வச்சிருக்கவங்க தான் வாங்கினாங்க. பட் அந்த டைம்ல ஸ்டீல் பிசினஸ் ரன் ஆகல. அவங்க பிசினஸ் வந்து எக்ஸ்போர்ட் அதிகமாக பண்ண முடியாதனால ஸ்லோடவுன் ஆச்சு. அது வந்து கடனும் கட்ட முடியாமல் ஆச்சு. ஸோ ஸ்டீல்ன்றதும் இது வந்து மெயின் பாயிண்ட்லாம் கிடையாது. ஓகேவா, ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ரெசெஷனு, சீப் மணி பாலிசி, அசெட் குவாலிட்டி ரிவ்யூ தான் மெயின் பாயிண்ட். இதை தவிர்த்து ஜென்ரலாக ஒரு 5 பாயிண்ட் எழுதணும்ல, இதை ஆட் பண்ணிக்கலாம். அதிகமாக கடன் வாங்கினவங்க யாருன்னா ஸ்டீல் பிசினஸ். அந்த ஸ்டீல் பிசினஸ் என்ன ஆகிறதுனால கடன் வாங்கினவங்களால லோன் கட்ட முடியல. அண்ட் ஆல்சோ இன்வெர்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர். இதை மறுபடியும் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா. நீ பேங்க்ல இருந்து லோன் வாங்கி இந்தியாவில் பிசினஸ் பண்ற, ஓகேவா, நீ ஒரு ஆள். இன்னொருத்தர் என்ன பண்றாருன்னா வெளிநாட்டிலேருந்து பொருள் வாங்கி இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணி பிசினஸ் பண்றாங்க. பட் இந்தியாவில் உருவாக்கின பொருளை விட இம்போர்ட் பண்ண பொருள் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப சீப்பா இருக்கு இந்தியாவில். ஸோ மோஸ்ட்லி இம்போர்ட் பொருள் தான் அதிகம் வித்துச்சு தவிர இந்தியாவோட பொருட்கள் வந்து விற்கல. அதுக்கு என்ன காரணம்னா, அப்போ இந்தியன் எக்கனாமி யாருக்கு ஃபேவரா இருக்கு, இம்போர்ட் பண்றவங்களுக்கா. அதுக்கு என்ன காரணம், அந்த இம்போர்ட் பண்ணும்போது டியூட்டி போடுவாங்கல்ல, டாக்ஸ் போடுறாங்கல்ல, அது இம்போர்ட் பண்ற பொருளுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. வழக்கமாக அதிகமாக இருக்கும்.
பட் இன்வெர்ஷனாக இருக்குது, கம்மியாக இருக்குது. எப்படி கம்மியாக இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும்னா, இப்போ நான் வந்து இந்தியாவில் லோன் வாங்கி இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுறதுக்கு ஒரு 4-5 இன்புட் தேவை வச்சுக்கலாம். ரா மெட்டீரியல்ஸ் தேவை. அந்த ரா மெட்டீரியல்ஸ் என்ன பண்ணுறேன், வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுற வச்சுக்கலாம். வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறேன், பட் நான் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறேன் அந்த பொருளை வச்சுக்கிட்டு. ஸோ ஒவ்வொரு பொருளுக்கும் ரா மெட்டீரியல் வாங்குறேன்ல, ரா மெட்டீரியலோட இன்புட் இருக்குல்ல, அதுக்கு போகிற டேக்ஸை விட ஒரு ஃபினிஷ்டு குட், டோட்டலாக ஒரு குட்டை வந்து இம்போர்ட் பண்ணுறோம்ல, அதோட டேக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. பண்ணி புரிச்சா? நான் இந்தியாவில் மேக் பண்ணுறேன், பட் இம்போர்ட் பண்ணுறேன், ரா மெட்டீரியல் இம்போர்ட் பண்ணுறேன். பட் அந்த ஒவ்வொரு ரா மெட்டீரியல் வாங்கும்போதும் டேக்ஸ் போடும்போது நான் உற்பத்தி பண்ணுறதுக்கு விலை அதிகமாகிடுது. பட் ஒருத்தர் என்ன பண்ணுறான்னா, எந்த ப்ரொடக்ஷன் பண்ணாமல் வெளிநாட்டில் ஃபினிஷ்டு குட்ஸ் உற்பத்தி பண்ண பொருளே வாங்கிக்கிறான். அந்த டேக்ஸ் பார்க்க கம்மியாக இருக்குது. ஸோ ப்ரொடக்ஷன் பண்ணுறவனுக்கு டேக்ஸ் அதிகமாக இருக்குது, அப்படியே வாங்கி வைக்கிறவனுக்கு டேக்ஸ் கம்மியாக இருக்குது. இன்வெர்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர். அதனாலையும் பிஸ்னஸ் லோன் வாங்குறவங்களால திருப்பி கட்ட முடியல, வட்டி கட்ட முடியல. அண்ட் இது எல்லாத்த விட இன்னொரு பாயிண்ட்டும், இந்த இப்போ சொல்ல போகிற பாயிண்ட்டும் பேப்பர் வந்துச்சு. ஆக்சுவலாக இந்தியாவில் இருக்குல்லங்க, இந்தியாவில் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுல அது வந்து ரொம்ப காஸ்ட் ரொம்ப அதிகம். இந்தியாவில் வந்து பவர் ஜென்ரேஷன் வாங்க, எலக்ட்ரிசிட்டி சொல்லலாம், இல்லைனா வந்து பவர் ஜென்ரேஷன் வாங்க. ஸோ பவர் ஜென்ரேஷன் காஸ்ட் ரொம்ப அதிகம். பட் மோஸ்ட்லி நமக்கு அந்த ஃபீல் வந்திருக்காது. என்ன காரணம்னா, இந்தியாவில் வந்து பவரை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஒருத்தவங்க, அதை வாங்கி மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க இன்னொருத்தவங்க. மோஸ்ட்லி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது யாருன்னா, அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். டிஸ்கவுண்ட் படிப்போம், டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் பவர் ஜென்ரேட் பண்ணதை வாங்கி மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற கம்பெனிஸ். ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்நாட்டில் யார் பண்ணுறா, தமிழ்நாடோட ஸ்டேட் கவர்மெண்ட்டே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ மக்களுக்கு வந்து இந்த பவர் காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குல்ல, அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, காசு கொடுத்து அதிகமாக வாங்கியிருந்தாலும் மக்களுக்கு தரும்போது கம்மி காஸ்ட்லேயே அனுப்புறாங்க. இப்போ லாஸ் யாருக்கு, டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ்க்கு லாஸ் தானே. ஸோ இந்தியா முழுக்க அந்த டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் என்ன பண்ணுதுன்னா, அந்த லாஸ் சரி பண்ணுறது, கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை வந்து கம்பெனிஸாக இருக்கட்டும், அவங்க பேங்க்ல போய் கடன் வாங்குறாங்க. ஸோ அவங்க லோன் வாங்கிட்டு திருப்பி கட்ட முடியல, அதுவும் என்பி அதிகமாகிடுச்சு. அப்படிங்கிறத சம்டைம்ஸ் கேட்பாங்க, இந்தியாவில் வந்து டிஸ்காம், அதாவது பவரை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற கம்பெனிஸ் சரியாக ரன் பண்ணா, அவங்க வந்து ப்ராப்பராக ரன் பண்ணா இந்தியாவில் என்பிஓ சரி பண்ணிடலாம் அப்படின்னு கூட லிங்க் பண்ணி கேட்பாங்க. அது உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஏன்னா கடன் வாங்குறது இவங்க தான், இவங்க கரெக்டான ரேட்டில் கம்மி காஸ்ட்ல. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ விவசாயத்துக்குலாம் என்ன கிடையாது, எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீ தானே, கரெக்டாக. அப்போ ஃப்ரீ காஸ்ட்ல யாரோட பர்டன், அந்த கம்பெனியோட பர்டன் தானே. அப்போ இது எஃபிஷியன்ஸாக ஒர்க் ஆகல. அப்போ இது எஃபிஷியன்ஸாக ஒர்க் ஆயிடுச்சுன்னா, மக்கள் கிட்ட இருந்து கரெக்டான காசு அதை கலெக்ட் பண்ணிச்சுன்னா அதுக்கு என்பி வராது. என்ன பண்ணலாம், பேங்க்ல கடன் வாங்கின காசு கொடுத்துடலாம்ல. எஸ். ஸோ மேபி எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா இந்த 5 பாயிண்ட் மிஸ் பண்ணுறாங்க. ரெசெஷன் வழியாக சீப் மணி பாலிசி, அப்புறம் அசெட் குவாலிட்டி ரிவ்யூ பண்ணும்போது தெரிய வந்தது, அப்புறம் ஸ்டீல் பிஸ்னஸ், அப்புறம் வந்து இம்போர்ட் பண்ணுறது வந்து சீப்பராக இருக்கிறதுனால, 5வது வந்து அந்த பவர் கம்பெனிஸ், டிஸ்காம் கம்பெனிஸ் வந்த லாஸ்னால. ஸோ சிம்பிளாக 5வது பாயிண்ட் வந்து பவர் செக்டார் போட்டுங்க. பவர் செக்டாரும் ஒரு காரணம் வச்சுக்கலாம். ஓகே. ஆக்சுவலாக நான் ஒரு கோர் பாயிண்ட் ஒன்று சொல்லலை, இப்போ அகைன் சொல்கிறேன். ஒரு பேங்க் லாஸ் ஆச்சுன்னா கவர்மெண்ட்டுக்கு ஏன் ப்ராப்ளம், கவர்மெண்ட் ஏன் திட்டுறாங்க, என்ன காரணம்னா, இந்தியாவில் இருக்கிற பேங்க்ஸ் வந்து ப்ரைவேட் பேங்க்ஸ் மட்டும் கிடையாது, பப்ளிக் பேங்க்ஸும் அதிகமாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் மக்கள் அதிகமாக கடன் வாங்குறதுங்கன்னா எஸ்பிஐ மாதிரி பப்ளிக் பேங்க்ஸ் தான். இப்போ பப்ளிக் பேங்க்ஸில் வந்து என்பிஏ அதிகமாக இருந்து வச்சுக்கலாம், மக்கள் யாரும் கட்டல. அப்போ அந்த என்பிஏ சரி பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணி ஆகணும், ப்ரொவிஷனிங் பண்ணணுமா. ப்ரொவிஷனிங் எங்கே இருப்பாங்க, கேபிட்டல் எங்கேருந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிஐ வச்சுக்கலாம், எஸ்பிஐக்கு காசு இல்லை, அதாவது என்பி அதிகமாக இருக்குது, ஓகேவா, டெபாசிட்ஸ் காசு தரணும். ஸோ ப்ரொவிஷனிங் பண்ணி ஆகணுமா. ப்ரொவிஷனிங்க்கு அந்த எஸ்பிஐ காசு எங்கே எடுத்து கொடுக்கும், மக்களோட டேக்ஸ் பணத்துலேருந்து எடுத்து கொடுக்கும். ஸோ எஸ்பிஐ எக்ஸாம் சொல்கிறேன். ஸோ எஸ்பிஐ வந்து என்பிஐ வச்சுக்கிறதுனால மக்களோட டேக்ஸ் என்ன ஆகுது, கேபிட்டலாக கவர்மெண்ட் என்ன பண்ணுது, கொடுத்து ப்ரொவிஷனிங் பண்ணுன்னு சொல்லிட்டு கொடுத்துருது. அப்போ மக்களோட டேக்ஸ் பணம் எப்படி இருக்க, எஃபிஷியன்ஸாக ஒர்க் ஆகல, அதனால கவர்மெண்ட் திட்டுவாங்க. ஸோ லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக முடிஞ்ச அளவுக்கு என்பிஐ குறைச்சி ஓரளவுக்கு இப்போ எஃபிஷியன்ஸியாக ஒர்க் ஆகுது. ஸோ கிளாஸ் 1 hour ஆக போது, கண்டிப்பாக போர் அடிக்கும். பட் இன்னும் கொஞ்சம் சில டேர்ம்ஸ் இருக்குது, இந்த கிளாஸ்லேயே முடிச்சிடலாம். ஏன்னா கட் பண்ணிட்டுனா அது இன்னொரு கிளாஸ் பார்க்கறதுக்கு கரெக்டாக இருக்காது, முடிச்சிடுறேன். ரொம்ப சிம்பிள் டேர்ம் தான், ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் வச்சுக்கலாம். இப்போ நாம் வந்து பேங்க்கில் கடன் கேட்க வரோம். நாம் யார், நாம் வந்து ஒரு கார்பரேட், ஓகே. நம்மக்கிட்ட ஒரு கம்பெனி இருக்குது, நீ போய் பேங்க்கில் 1 லட்சம் கடன் கேட்குறேன், ஓகேவா. பேங்க் என்ன பண்ணுது, உனக்கு 1 லட்சம் கடன் கொடுத்துருச்சா, கொடுத்துக்க என்ன பண்ணுது, இந்த பேங்க்கோட ஷீட் இருக்குல்ல, பார்த்தோம்னா லைபிலிட்டி அசெட் பார்த்தோமா, அசெட்டில் 1 லட்சம் காசு கொடுத்துருக்கேன், அப்போ 1 லட்சம் வரும், வட்டி வரும் பிளான் பண்ணியிருக்குமா. நீ என்ன பண்ணுவேன், உன் கம்பெனியோட அக்கௌண்ட் இருக்குல்ல, அதில் என்ன பண்ணுவேன், நான் 1 லட்சம் கடன் வாங்கியிருக்கேன், அது எனக்கு என்னது, நான் திருப்பி கொடுத்தாகணும், அதோட பர்டன் லைபிலிட்டி என்ன பண்ணியிருப்பேன், 1 லட்சம் இருப்பியா, ஏழை இருப்பேன். உன்னோட அக்கௌண்டிங்கில் லைபிலிட்டி எழுதிச்சிருப்பேன். ஒருவேளை உன்னோட கம்பெனி உனக்கு ரன் ஆகலைன்னா, உன்னோட அக்கௌண்ட் இருக்குல்ல, உன்னோட பேலன்ஸ் ஷீட்டும் பிரச்சனை ஆகிடும். உன்னோட லாஸ் ஆகும்போது இதுக்கு லிங்க் ஆன பேங்க்கோட பேலன்ஸ் ஷீட் இருக்குல்ல, இதுவும் ப்ராப்ளம் ஆகும்ல. சிம்பிள் தானே. நீ பேங்க்ல போய் கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுற, நீ கொலாப்ஸ் ஆனால் பேங்க் கொலாப்ஸ் ஆகும். ஸோ உன்னோட பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி பிரச்சனை ஆகும்போது பேங்க்கோட பேலன்ஸ் ஷீட்டில் அசெட் ஆகுது, குறையுதா. இதுக்கு பேர் வந்து ட்வின் பேலன்ஸ் ஷீட் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. சிம்பிள் தானே, சிம்பிளாக டிபிஎஸ் இதெல்லாம் பேப்பர் வந்துச்சுங்க. ட்வின் பேலன்ஸ் ஷீட்னா பேங்க்கோட பேலன்ஸ் ஷீட்டும் கம்பெனி பேலன்ஸ் ரெண்டுமே சேர்ந்து ஒரே டைம்ல கொலாப்ஸ் ஆகுது. ஸோ கம்பெனி கொலாப்ஸ் ஆச்சுன்னா பேங்க் காப்பாற்ற வருமா, சீப் மணி பாலிசி வழியா. பட் இந்த சிச்சுவேஷன்ல கம்பெனி கொலாப்ஸ் ஆகுது, அட் சேம் டைம் பேங்க்கும் கொலாப்ஸ் ஆகுது, பேங்க்ல காசும் லாஸ் ஆகுது. அப்போ அகைன் அந்த கம்பெனிக்கு கடன் கொடுத்து டெவலப் ஆகிறதுக்கு பேங்கே இல்லை, ஸ்டெபிலைஸா இல்லை. ஸோ ட்வின் பேலன்ஸ் ஷீட் ப்ராப்ளம். ஸோ இப்போ பார்த்த சேம் கான்செப்ட் தான், அதில் இன்னொரு ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு நெகட்டிவ்ஸ் இருக்கு, அதை நான் சொல்றேன். சேம் அந்த பேங்க் வச்சுக்கலாம், ஓகேவா. ஆனால் அந்த பேங்க்ல கடன் வாங்கின ஒரு கார்பரேட் கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி வந்து கடன் வாங்கி கரெக்டாக வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 85 days வச்சுக்கலாம்.
ஓகேவா. கடன் வாங்கி ஒரு 85 days ஆகுது. பேங்க் என்ன பண்ணுன்னா இந்த கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி இன்னும் ஒரு 5 நாள் ஆயிடுச்சுன்னா 90 days ஆகிடும். ஸோ 90 days கிராஸ் பண்ணிடுச்சுன்னா நீங்கள் வாங்கின லோன் என்ன ஆகிடும், என்பிஏ நாங்கள் அதில் வந்து கணக்கு காட்டணும், என்பிஏ மாறிடும். ஸோ அது வந்து பேங்க்குக்கு தான் நெகட்டிவ். ஏன்னா தப்பான ஆளுக்கு நாங்கள் லோன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பேங்க் நேம் தான் எனக்கு கெட்டு போகும். ஸோ ஒரு ஐடியா பண்ணலாம். என்ன பண்ணலாம்னா, நான் உங்களுக்கு இன்னைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக லோன் தரேன். ஓகே. ஸோ அந்த காசை வச்சுக்கிட்டு நீங்கள் பழசா லோன் வாங்கினீங்களே அந்த காசை கட்டிட்டு புது லோனாக கணக்கு அமைச்சிக்கலாம். பண்ணி புரியுதா? நீ ஒரு கடை வாங்கியிருக்க, 90 days கட்ட முடியல, நான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு லோன் தரேன். அந்த லோனை வச்சுக்கிட்டு இந்த பழைய லோன் என்ன பண்ணுறது, ஃபுல்லாக கட்டிடு. ஸோ என்ன அர்த்தம், ஃப்ரெஷ்ஷாக நீ இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே இப்போ தான் லோன் வாங்கியிருக்கேன். ஸோ இன்னும் உங்களுக்கு டைம் என்ன இருக்குது, 90 days எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இதுக்கு பேர் என்னன்னா எவர் கிரீனிங் ஆஃப் லோன்ஸ். புரிஞ்சா? ஒவ்வொரு 85 daysக்கும் பழைய லோனை வந்து திருப்பி புதுசாக கொடுத்துட்டு புது லோன் மாதிரி கணக்கு அமைச்சிட்டு வந்துட்டே இருக்கலாம்ல. ஸோ லாஸ்ட்டாக என்ன ஒரே ஒரு கான்செப்ட், இது பேங்க் வச்சுக்கலாம். ஓகேவா. பேங்க் வந்து ஒரு ஆளுக்கு லோன் தராங்க. ஒரு ஆள் வச்சுக்கலாம், ஒரு கம்பெனி வச்சுக்கலாம், இண்டிவிஜுவல் லோன் இல்லை பர்சனல் லோன் எதுவும் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 ரூபாய் லோன் தராங்க. ஓகேவா. பட் இவர் என்ன பண்ணனா லோன் கட்டல, தொடர்ந்து 90 days வந்து வட்டியும் கட்டல, எதுவும் கட்டல. ஸோ என்ன மாறிடுச்சு, என்பிஏ மாறிடுச்சா? கரெக்டாக. ஸோ பேங்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த 1000 ரூபான்றது என்னது, அவங்களுக்கு லாஸ் தானே. கொடுத்த காசு வரப்போகிறது இல்லை. 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சு, அவனை வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அவன் எதுவும் செக்யூரிட்டிஸும் தரல. ஸோ லாஸ் தான் இது. ஸோ பேங்க் என்ன பண்ணும், தன் கையில் இருக்கிற காசை எடுத்து ப்ரொவிஷனிங் பண்ணுமா. பட் இந்த சினாரியோவில் வந்து இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ஆளை இன்ட்ரோ பண்ணுறேன், ஒரு கம்பெனி வச்சுக்கலாம். ஓகேவா. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பேங்க் கிட்ட வந்து பேசுகிறாங்க, இந்த 1000 ரூபான்றது உங்களுக்கு என்பிஏ. ஓகேவா. பட் நான் வந்து உங்ககிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன், பட் கம்மி விலையில பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து என்பிஏ, உங்களுக்கு லாஸ்ட் தான் இது. ஓகேவா. நான் உங்களுக்கு ஒரு 300 ரூபாய் தரேன். ஓகே. அந்த 300 ரூபாய் நான் கொடுக்குறேன். அந்த அசட் இருக்குல்ல, என்ன அசட் இது, என்பிஏன்னு சொல்லலாம். பட் அகெயின் பேட் அசட் சொல்லலாமா, பேட் அசட் சொல்லலாம், இல்லை பேட் லோன் சொல்லலாமா. ஏன் பேட் லோன்ஸு, அந்த லோன் வந்து ஏமாத்திடுச்சு பேங்க். கரெக்டாக. பேங்க்குக்கு அந்த லோன் வழியாக எந்த வட்டியும் வரல, எதுவும் வரல. ஸோ நான் 300 ரூபாய் போட்டு அந்த பேட் லோனை வாங்கிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து 1000 ரூபாய் டோட்டலாக வேஸ்ட் ஆகிறதுக்கு இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 300 ரூபாய் கிடைச்சதுக்கு வேணா வாங்கிக்கணும். யார் சொல்லுவா, இந்த கம்பெனி சொல்லும். இந்த கம்பெனிக்கு ஒரு பேர் வைங்களா. ஸோ இப்போதைக்கு ஒரு பெட் நேம் வச்சுக்கலாம், பேட் கம்பெனிஸ் வச்சுக்கலாம், பேட் லோனை வாங்குற ஒரு கம்பெனிஸ். ஸோ இந்த சினாரியோலேருந்து உங்களுக்கு என்ன பாயிண்ட் சொல்ல வர புரியுதா. ஒரு என்பிஏ ஒன்று ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா பேங்க்கு வந்து கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணும், இது ஒர்க் அவுட் ஆகலைன்னா அந்த லோன் இருக்குல்ல, லோன் வாங்கினாங்களே அந்த லோனை வந்து வித்துரும். யாராச்சும் கம்மி காசு கேட்குறாங்கன்னா வித்துரும். அதில் இந்த கம்பெனிக்கு என்ன லாபம்னா, கண்டிப்பாக லாபம் இல்லாமல் யாரும் வாங்க மாட்டாங்களே. அகைன் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு வந்து இது யார், பேங்க்கா. ஸோ பேங்க்குக்கும் அந்த இண்டிவிஜுவலுக்கு தான் என்னது, லோன் சம்மந்தப்பட்ட ரிலேஷன் இருக்குமா. இப்போ அந்த கம்பெனி வந்துருச்சா, என்ன கம்பெனி, பேட் கம்பெனி. அதாவது பேட் லோனை வாங்க நான் சும்மா பெட்டு வைக்கிறேன். இந்த கம்பெனி வந்து அந்த லோனோட வேல்யூ வந்து அது ஒரு 300 ரூபாய் போட்டு வாங்கினதுனால இதுக்கப்புறம் இந்த பேங்க்குக்கும் இந்த இண்டிவிஜுவலுக்கு கிடையாது சம்மந்தம் கிடையாது. இந்த கம்பெனி என்ன பண்ணலாம், அதுக்கப்புறம் டேரெக்டாக இந்த இண்டிவிஜுவல்கிட்ட போயிட்டு உங்கள் லோனை வந்து நான் தான் வாங்கியிருக்கேன், இதுக்கப்புறம் உங்களுக்கு காசு முடிஞ்சா அந்த 1000 ரூபாய் எனக்கு பே பண்ணுங்க. இந்த கஸ்டமர் வந்து அந்த 1000 ரூபாய் பே பண்ணுறதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 1000 ரூபாய் முடிஞ்சா பே பண்ணுங்க, இல்லை அட்லீஸ்ட் ஒரு 500 ரூபாய் பே பண்ணுங்க, இல்லை 400 ரூபாய் பே பண்ணுங்க. நிறைய டிஸ்கவுண்ட் கொடுப்பாரு, அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க கம்பெனி தானே. எனக்கு இந்த மாதிரி கம்பெனிஸ் நிறையா இருக்குது. இது வந்து ப்ரொஃபஷனல் கம்பெனிஸ். அப்போ ஒரு கஸ்டமருக்கு அவங்க வாங்கின லோனை வந்து ஈஸியாக வாங்குற மாதிரி எவ்வளோ குறைச்சா தர முடியும் அப்படின்ற எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணுறாரு. ஸோ ஒரு 1000 ரூபாய் மதிப்பிலான ஒரு லோன் வேலையை ஒரு 300 ரூபாய்க்கு வாங்கிட்டு கஸ்டமர் கிட்ட இருந்து 500 ரூபாய் என்ன பண்ணுறாங்க, கலெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கம்பெனிக்கு என்னது, 200 ரூபாய் லாபம் தானே. ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் ரன் ஆகும். ஸோ இந்த கம்பெனிஸ்க்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி சொல்லுவாங்க. லாஜிக் கரெக்ட் தானே. அசட்டை வந்து பேங்க் கிட்ட இருந்து வாங்கி அது என்ன பண்ணுது, ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது. மறுபடியும் வந்து அந்த கஸ்டமர் கிட்ட கடன் வேலையை குறைச்சி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1000 ரூபான்றது கடன் வேல்யூவா, நான் என்ன பண்ணுறேன், 800 ரூபாய் மாற்றிடுறேன், ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு அதை வாங்க ட்ரை பண்ணும். ஸோ பேங்க்கு எதுனாது ஓரளவுக்கு ரிலீவ் தானே. எஸ். ஸோ இந்த மாதிரி அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் வந்து இந்தியாவில் ஓப்பன் பண்ணலாமா, அதுக்கு அதிகாரம் உண்டா. சர்ஃபேஸ் ஆக்ட், SARFAE நினைக்கிறேன், FAS உங்கள் புக்கில் இருக்கும். சர்ஃபேஸ் ஆக்ட் இருக்குல்ல, சர்ஃபேஸ் ஒரு ஆக்ட். இந்த ஆக்ட் வழியாக இந்த மாதிரி அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் வந்து அதிகாரம் கிடைக்குது. ஒரு பேட் லோனை வாங்கிட்டு கஸ்டமர் கிட்ட போயிட்டு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ காசை வந்து கால்குலேட் பண்ணி வாங்க முடியறதுக்கான அதிகாரம் இந்த ஆக்ட் வழியாக வருது. 2005 நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல, அது ஃபேக்ட் பார்த்துங்க. ஸோ ஒரு ஆக்ட் வழியாக இந்த மாதிரி பேட் கம்பெனிஸ், அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் வந்து நிறைய இந்தியாவில் உருவாச்சு. பட் சக்ஸஸ் ரேட் அவ்வளோ சூப்பர்லாம் கிடையாது. அடுத்த ஒரு பாயிண்ட் சொல்கிறேன், இதை சேம் லிங்க் பண்ணுற மாதிரி ஒரு பாயிண்ட். இது ப்ராக்டிக்கலாக பார்த்தா ஒரு பேங்க் கிட்ட வந்து ஒரு கம்பெனி ஒரு இண்டிவிஜுவலோ 1000 ரூபாய் கடன் வாங்கியிருப்பாங்க கிடையாது, இல்லை கோடிக்கணக்கில் வாங்கியிருப்பாங்களே. ஒரு கம்பெனியாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக 1 கோடி இல்லை 10 கோடி அவ்வளோ தான் வாங்கியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம் 10 கோடி வச்சுக்கலாம். ஓகே. ஒரு கம்பெனி வந்து 10 கோடி கடன் வாங்கி அதை கட்ட முடியல, அதனால முடியல. ஸோ அந்த லோன் வேல்யூவை அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி என்ன பண்ணுதுன்னா வாங்கிடுச்சு 1 கோடி ரூபாய், ஒரு 50 லட்ச ரூபா கொடுத்தே வாங்கிடுச்சு. அப்போ பேங்க்கு என்னது, 1 கோடி ரூபாய் ஒட்டுமொத்த லாஸ் ஆனதுக்கு பாதி காசு வந்துருச்சு. கரெக்டாக. பட் அகைன் இந்த ஏஆர்சி கம்பெனி இருக்குல்ல, அந்த 1 கோடி ரூபாய் அந்த லோன் வேல்யூ வாங்கிட்டு அடுத்து கம்பெனிஸ்க்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் கொடுத்து ட்ரை பண்ணும், ஒரு 55 லட்சமோ ஏதோ ட்ரை பண்ணும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். டேரெக்டாக வந்து இதுக்கப்புறம் உங்களோட லோன் டாக்குமெண்ட்ஸ்லாம் நான் வாங்கிட்டேன், இப்போ நான் தான் உங்களை பார்க்க போகிறேன், இவ்வளோ டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது, ட்ரை பண்ணுங்க, என்ன பண்ணும், ட்ரை பண்ணும். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா. ஸோ இந்த ஏஆர்சி கம்பெனி இதுவும் பண்ணலாம். இல்லைனா செகண்ட் பாயிண்ட், 1 கோடி ரூபாய் இருக்குல்ல, எப்படி வந்து பேங்க் கிட்ட இருந்து ஏஆர்சி வாங்கிச்சோ இந்த ஏஆர்சி என்ன பண்ணலாம், இந்த லோன் டாக்குமெண்ட்டை ட்ரேட் பண்ணலாம். அதாவது வேற யாராவது என்கிட்ட இருந்து வாங்கிக்கிறீங்களா,
ஏஆர்சி கம்பெனி நம்பர் 2 இல்லை கம்பெனி நம்பர் 3. அதாவது ஃபர்ஸ்ட் கம்பெனியால் இந்த லோன் வாங்கினார்ல, அவருக்கு இருந்து காசு வசூலிக்க முடியல அப்படி வச்சுக்கலாம். இல்லைனா அவருக்கு வந்து இந்த கம்பெனிக்கு உடனே காசு தேவைப்படுது. இப்போ என்ன பண்ணலாம், அந்த லோன் டாக்குமெண்ட்டை இன்னொரு ஆள்கிட்ட விற்கலாம், இன்னும் ஒரு ஏஆர்சி கம்பெனிகிட்ட விற்க முடியும். ஒருவேளை அந்த கம்பெனியில் முடியலன்னா அந்த கம்பெனி என்ன பண்ணலாம், இன்னொரு ஏஆர்சி விற்க முடியும். ஒரு ட்ரேடு பண்ண முடியும். அகைன் தேர்ட் இன்னொரு ஆங்கிள் இருக்குது. ஓகேவா, சம்டைம்ஸ் வந்து அந்த லோன் வேலை இருக்குல்ல, ஒரு 100 கோடி வச்சுக்கலாம். ஓகே, ஒரு 100 கோடி அளவுக்கான டாக்குமெண்ட். இதை வந்து அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி என்ன பண்ண போகுதுன்னா ட்ரேடு பண்ண போகுது. ஸோ கண்டிப்பாக ஒரு 100 கோடின்றது பெரிய வேல்யூ இல்லை. அவ்வளோ வந்து ஒரு கம்பெனியில் கொடுத்து வாங்க முடியாதுல்ல. சரி, இன்னொரு ஒரு ஏஆர்சி கம்பெனியாக இருந்தாலும் 100 கோடின்றது பெரிய வேல்யூ. மோஸ்ட்லி நிறைய பேர் வாங்க வர மாட்டாங்க கரெக்டாக. அப்போ அந்த கம்பெனி என்ன பண்ணணும்னா இந்த 100 கோடி டாக்குமெண்ட் இருக்குல்ல, இதை வந்து 10 டிவைட் பண்ணும். இல்லைன்னா என்ன பண்ணும், 100 டிவைட் பண்ணும். ஒரு கோடியாக என்ன பண்ணும், டாக்குமெண்ட்டை பிரிச்சிடும். டாக்குமெண்ட்னு சொல்லலாம், இல்லை செக்யூரிட்டின்னு சொல்லலாம். ஸோ 100 கோடி வேல்யூ செக்யூரிட்டியை வந்து ஒரு கோடியாக குட்டி குட்டியாக பிரிச்சிடும். பிரிச்சு இப்போ என்ன பண்ணும், இப்போ ட்ரேட் பண்ணும். இப்போ என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு கம்பெனிஸும் தனக்கு பிடிச்ச மாதிரி 1 கோடியோ 2 கோடியோ 4 கோடியோ செக்யூரிட்டிஸ் வாங்கிப்பாங்க. இப்போ என்ன ஆகும் புரியுதா? இப்போ நீங்கள் ஏதாவது கம்பெனி வச்சுக்கலாம். நீங்கள் தான் வந்து லோன் வாங்கின கம்பெனி, கரெக்டாக பேங்க்கில் லோன் வாங்கின கம்பெனி. ஓகேவா, பேங்க் எப்பயோ உங்கள் டாக்குமெண்ட் என்ன பண்ணிடுச்சு, ஏஆர்சிட்ட கொடுத்துருச்சு. ஓகேவா, அந்த ஏஆர்சி என்ன பண்ணிடுச்சு, நீங்கள் வாங்கின 100 கோடியை நிறைய செக்யூரிட்டியாக பிரித்து என்ன பண்ணிடுது, வித்துருச்சு. இந்த ப்ராசஸ்க்கு பேர் செக்யூரிட்டைசேஷன். ஓகேவா, ஸோ ஒரு 10 கம்பெனிஸ் என்ன பண்ணிடுச்சுன்னா இந்த லோன் டாக்குமெண்ட்டை பிரித்து வாங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தவங்க தனித்தனியாக ஃபோன் பண்ணி உங்களோட லோனில் 1 கோடி நான் வேல்யூ வாங்கியிருக்கேன், எனக்கு எவ்வளோ காசு திருப்பி கட்டுவீங்க, ஒவ்வொருத்தவங்களாம் இப்போ என்ன பண்ணிக்கலாம், கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு கம்பெனிஸ் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபாலோ பண்ணி கஸ்டமர் கிட்ட இருந்து ட்ரை பண்ணும். ஸோ இதெல்லாம் அந்த ஏஆர்சி கம்பெனிஸ்க்கு வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு அதிகாரம் எந்த ஆக்டர் வந்திருக்கு, சர்ஃபேஸ் தானே, SRFAESI சர்ஃபேஸ் ஆக்ட் 2002. எஸ், இதுக்கு ஒரு லென்த்தாக ஒரு நேம் இருக்க எழுதுறேன். செக்யூரிட்டைசேஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் அசட்ஸ். புரிச்சா, எஸ் இருக்குல்ல, எஸ், செக்யூரிட்டைசேஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் அசட்ஸ் அண்ட் ESI இருக்குல்ல, என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் ஆக்ட். ஓகேவா, ஸோ இதில் வந்து ஒரு 3 வார்த்தை இருக்குது. செக்யூரிட்டைசேஷன் 1, ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அசட் 2, செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் 3வது. சிம்பிளாக சொல்லணும்னா அந்த அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி என்ன பண்ணலாம், பேட் லோனை வாங்கி ஃபார் எக்ஸாம்பிள் 1000 ரூபாய் லோன்னா அதை ஒரு 500 ரூபாய் மாற்றி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கஸ்டமர் கிட்ட வாங்கலாமா. ஸோ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் அசட்டா, அசட் தானே அது, லோன் கொடுத்து தானே, பேங்க்கு பொறுத்த வரைக்கும் அசட், பேட் அசட். ஸோ அதை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு அதிகாரம் உண்டு. ஒன்று, எப்படி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், த்ரூ செக்யூரிட்டைசேஷன். அந்த லோனை பிரிக்கவும் முடியும், நிறைய டாக்குமெண்ட்ஸாக பிரித்து 15 பேராக பிரித்து கூட கலெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆல்சோ இந்த 1000 ரூபான்றது என்னது, வெறும் அசல் மட்டும் தானே. அந்த கஸ்டமர் வந்து மாதம் தான் பண்ணும், வட்டி கட்டணும் தானே. வட்டின்றது என்னது, இன்ட்ரெஸ்ட் தானே. ஸோ அந்த ஏஆர்சி கம்பெனி நினைச்சா செக்யூரிட்டைசேஷனாக எல்லாத்தையும் வித்துட்டு அந்த வட்டி இருக்குல்ல, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மட்டும் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் என்ன பண்ணலாம், தனியாக வைக்க முடியும். புரிஞ்சா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 100 கோடி பார்த்தோம்ல, அந்த 100 கோடி யாரும் வாங்கல, ஒவ்வொரு கோடியாக பிரிச்சு என்ன பண்ணுறாங்க, வித்தாச்சா. எப்படி வந்து ஒவ்வொரு கோடியாக டாக்குமெண்ட் வித்தாங்களோ அதே மாதிரி அந்த 100 கோடியில் எவ்வளோ வட்டி கலெக்ட் பண்ணலாம் மாதம் அப்படின்ற அந்த வட்டியை என்ன பண்ணலாம், விற்க முடியும். ஸோ வட்டி கலெக்ட் பண்ணுறது மட்டும் ஒரு கம்பெனி விற்கலாம். அப்போ அந்த கம்பெனி என்ன பண்ணும், போயிட்டு கஸ்டமர் கிட்ட வெறும் வட்டி மட்டும் வாங்கும். அதான் லாஸ்ட் பாயிண்ட், என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட் தனியாக வாங்குறது என்ஃபோர்ஸ்மெண்ட் இதில் இருக்குது. மேபி சில பேர் இப்படி யோசிச்சிருக்கலாம், இந்த ஏஆர்சி இருக்காங்களே, அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ், இவங்க பண்ற ஒர்க்கை பேங்கே பண்ணலாம் தானே. பேங்க் என்ன பண்றாங்க, கஸ்டமர் கிட்ட லோன் காசு கேட்கறாங்க, தர மாட்டேங்கிறாங்க. பட் இந்த கம்பெனிஸ் என்ன பண்ண போகுது, அதே கஸ்டமர் கிட்ட போயிட்டு லோன் காசை கொடுங்கன்னு கேட்க போகுது. என்ன பண்ணலாம், டிஸ்கவுண்ட் தரலாம், இல்லை வட்டியை குறைக்கலாம். அதெல்லாம் பேங்கே பண்ணி பேங்கே காசு வாங்கிக்கலாம்ல. அதுக்கு தேவையில்லாம ஏஆர்சி தராங்க, அந்த ஐடியாலும் யோசிக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தா பேங்குக்கு வந்து இந்த ஒர்க் பண்றதுக்கான டைம் அதுக்கு சுத்தமா இல்லை. பேங்கோட ஃபங்க்ஷன்ஸ் நிறைய இருக்கு கரெக்டா. அது வந்து எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி வச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒர்க் நிறைய இருக்கிறதுனால இந்த என்பிஏவை, இந்த பேட் அசட்ஸ் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றது அதுக்கான டைமும் ஃபெசிலிட்டி அது கிடையாது. அதனால என்ன பண்ணுறாங்க, யார் இதெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த அந்த கடன் என்ன பண்ணுறாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. பட் இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸில் பட்ஜெட்டில் வந்து ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்க, நேஷ்னல் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, சிம்பிளாக NARC. கவர்மெண்ட்டே ஒன்று ஆரம்பிச்சிடுச்சு. அதாவது இந்தியாவில் இருக்கிற எல்லா பேங்க்ஸ் இருக்குல்ல, எல்லா பேங்க்ஸ்லையும் எவ்வளோ NPO இருக்கோ அந்த எல்லா பேட் அசட்டையும் ஒன்றா சேர்த்து ஒரு ஆள்கிட்ட கொடுக்கலாம், ஒரு கம்பெனி கொடுக்கலாம். அந்த கம்பெனி வந்து கவர்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ண கம்பெனி, NARC, நேஷனல் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. இந்த NARCக்கு வந்து பெட் நேம் என்னன்னா பேட் பேங்க்ஸ். மீனிங் புரிஞ்சா, எஸ், பேங்க் கிட்ட இருக்கிற NPO வாங்கி சரி பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட பேட் பேங்க், பேட் லோன்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கான பேங்க்ஸ், அதுக்கான ஒரு கம்பெனி. ஓகேவா, ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா கான்செப்ட்ஸும் முடிச்சாச்சு. இப்போ டேரெக்டாக நீங்கள் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் புக் சங்கர் கணேஷா இருக்கலாம், இல்லை விவேக் சிங்கா இருக்கலாம், இப்போ புக்ஸில் படிக்கலாம். அகைன் சொல்கிறேன், புக்கில் படிக்கும்போது எல்லா பாயிண்ட்ஸும் படிக்காதீங்க. ஓகேவா, எந்த டாபிக் நான் நடத்துறனோ அந்த ஏரியா மட்டும் படிங்க. எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸை படிக்க வேண்டாம். ஓகேவா, எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸை படித்து தெரிஞ்சுக்கிறத விட இந்த டாபிக் வந்து எம்சிக்கு சால்வ் பண்ணுவீங்களா, எம்சிக்கு சால்வ் பண்ணும்போது எது எக்ஸ்ட்ரா முக்கியமான பாயிண்ட்டோ அது நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ உங்களோட நோட்ஸ் வந்து செம ஸ்ட்ராங்காக எடுத்துருந்தீங்கன்னா நோட்ஸ் இட் செல்ஃப் எனஃப். அப்புறம் எதுக்கு புக்கு எதுக்குன்னா உங்கள் லாங்குவேஜ் டெவலப் பண்ணிக்கிறது. நீங்கள் படித்த விஷயம் இருக்குல்ல, நம்ம எதாவது பேசுவோம், இங்கிலீஷில் பேசுகிறோமா, சரி நமக்கு வந்து கீவேர்ட்ஸ் தெரியும், பட் அந்த கீவேர்ட்ஸ் வந்து லாங்குவேஜாக மாற்றும்போது உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா,
கான்செப்ட்ஸை இங்கிலீஷில் உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? கரெக்டாக தமிழில் தான் பிரச்சனை கிடையாது. பட் இங்கிலீஷ்னா நீங்கள் யோசிக்கணும்ல, அந்த எக்கனாமிக்கல் லாங்குவேஜை வளர்த்துக்கிறதுக்காக தான் புக்ஸ் தவிர எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கிடையாது. அண்ட் இப்போ படிங்களேன், இந்தியன் பேங்க்ஸ் அசெட் குவாலிட்டி இம்ப்ரூவ்டு டிகேடல் ஆகி, அதாவது கடைசி 10 வருஷத்துக்கு இல்லாத அளவுக்கு இந்தியாவோட அசெட்ஸ் ஆகுது, பேங்கோட அசெட் ஆகுது இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ பேங்க் கொடுத்த லோன் அந்த அசெட்ஸ் எதுவுமே என்ன ஆகல, வேஸ்ட் ஆகல, அதாவது என்ன ஆகல, என்பிஏவா மாறல அர்த்தம். கரெக்டாக அந்த ஒன்லைன் படிங்களேன், ஹையர் லெண்டிங் ரேட்ஸ். ஸோ தெரிஞ்ச கம்பெனிஸ் தெரிஞ்ச இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ணலாம், வட்டி ரேட் குறைக்கல, ஹையர் லெண்டிங் ரேட்ஸ், லோவர் ப்ரொவிஷனிங், அதிகமான காசு என்பிஎல் என்ன பண்ணல, ப்ரொவிஷனிங் மாத்தல. இது ரெண்டும் வந்து பேங்க்ஸோட ப்ராஃபிட்டபிலிட்டியை அதிகமாக இருக்கு. ஸோ ஸ்ட்ராங் ஃபூட்டிங்கா. ஃபர்ஸ்ட் பேர் படிங்களேன், the gross NPA ratio of Indian scheduled commercial banks consistently improved. யார் சொல்லியிருக்கா? RBI ஓட லேட்டஸ்ட் ரிப்போர்ட். என்ன ரிப்போர்ட்? ட்ரெண்ட் அண்ட் ப்ராக்ரஸ் ஆஃப் பேங்கிங் இன் இந்தியா. அடுத்து படிங்களேன், the improvement in the asset quality எப்படி measured by GNPS ratio. அதாவது NPA கம்மியா இருந்துச்சுனாலே அசெட் எப்படி இருக்கு, குவாலிட்டியா இருக்குன்னு அர்த்தம். 2018-19 இருந்து 2022 இந்த கடைசி இந்த 5 வருஷத்துல 45% வந்து GNPA இருக்கு குறைஞ்சிருக்கு. அடுத்து பாருங்களேன், 2023 பேலன்ஸ் ஷீட் ஆஃப் தி பேங்க்ஸ் பார்த்தோம்ல, பேலன்ஸ் ஷீட் எஸ் எக்ஸ்பேண்டட் இன் டபுள் டிஜிட்ஸ். அது பேலன்ஸ் ஷீட்ல லைபிலிட்டி ப்ராஃபிட் பார்ப்போம்ல, அசெட் குவாலிட்டியாக இருந்தாலும் நமக்கு என்ன வருது, இன்கம் அதிகம் வருது. அடுத்து பாருங்க, தி கேபிட்டல் டு ரிஸ்க் வெயிட்டட் அசெட் ரேஷியோ இஸ் ஹையர் தேன் தி ரெகுலேட்டரி ரெக்ரூட்மெண்ட். எவ்வளவு தேவையோ அதோட நல்லாவே அதிகமாகவே இருக்கு. அடுத்து பிசிஆர் புரியுதா, ப்ரொவிஷனிங் கவரேஜ் ரேஷியோ. ஒரு என்பிஏ ஃபார்ம் ஆச்சுன்னா ப்ரொவிஷன் எடுத்துக்கிறோம்ல, அந்த ரேஷியோ. ஆனஸ்டா சொல்லணும்னா இந்த 1 hour கிளாஸ் இருக்குல்ல, இந்த 1 hour கிளாஸ் வந்து ஒரு நார்மலா ஒரு அகாடமியில் நடத்துறதுக்கு 2 days எடுத்துப்பாங்க. 2 days கிளாஸை வந்து கம்பைல் பண்ணி ஒரு 3 to 4 hours இருக்கும். அந்த 3 to 4 hours சம்மரைஸ் பண்ணி சிம்பிள் ஆக்கி 1 hourலேயே முடிச்சிருக்கும். ஸோ எனக்கு தான் 2 days ஆச்சு தவிர நீங்க வந்து 1 hourலேயே முடிச்சிட்டீங்க. ஸோ இப்போ இந்த நியூஸோட ஹெட்லைன் படிங்களா, RBI ask the banks to display information on borrowers linked to the SURFACE Act. மீனிங் புரிச்சா? எந்த borrowersோட மணி எல்லாமே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு, SURFACE Act வழியா அந்த ARC ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கீங்க, அந்த borrowersோட லிஸ்ட்டை வந்து இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கன்னு RBI வந்து பேங்க்ஸ் கேட்டிருக்காங்களா. இப்போ நெக்ஸ்ட் நியூஸ் படிக்கலாம், இங்கே பேங்க்ஸ் போட்டுக்கலாம் படிக்கலாம். பேங்க்ஸ் ரைட் ஆஃப் 10 lakhs crore 10 லட்சம் கோடி இன் 5 years. ஓகேவா? இது வந்து December 5, 2023 நியூஸ். இப்போ லாஸ்ட் பில் படிங்களா, ரைட் ஆஃப்னா உங்களுக்கு தெரியும்ல, அந்த அசட்லேருந்து எடுத்து கவர்மெண்ட் என்ன பண்ண போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் அது பப்ளிக் பேங்க்னா கவர்மெண்ட்டே என்ன பண்ணும், காசு கொடுத்து சரி பண்ணுறோமா. இப்போ லாஸ்ட் பில் படிங்களா, such write off does not result in waiver of liabilities of borrowers. இந்த கடன் வாங்கினோட காசு ரைட் ஆஃப் பண்ணதுனால borrowers கிட்ட காசு கேட்க மாட்டேன்னு அர்த்தம் கிடையாது. ரைட் ஆஃப் does not benefit the borrowers. ரைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் the borrowers of the return of loans continue to be liable for the repayment and banks continue to pursue the recovery actions initiated in return of accounts through various recovery mechanism available to them. So பேங்கோட ஸ்டெபிலிட்டிக்காக ரைட் ஆஃப் பண்ணி என்ன பண்றோம், ப்ரொவிஷனிங் வச்சு பேங்க் ஸ்டெபிலிட்டி பார்த்துக்கிறோமே தவிர borrowers ஃப்ரீயா விடல. borrowers என்ன பண்ணுவோம், ஃபார் எக்ஸாம்பிள் பேட் பேங்க்ஸ்லாம் இருக்குல்ல, ARC அவங்க வழியாக ஏதோ ஒரு வழியாக அகைன் ரிகவரி மெக்கானிசம் வழியாக அந்த borrowers கிட்ட காசு கொடுக்க ட்ரை பண்ணுவோம். அதுவும் சொல்லிருக்காங்க. NARCL படிச்சோம்ல, நேஷனல் அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம்ல, அது NARCL that acquires the first stressed asset. ஸோ அந்த நியூஸ் வந்து 2023 ஜனவரி நியூஸா. அடுத்து படிங்களா, தி சேல் ஆஃப் தி ஸ்ட்ரெஸ்டு லோன்ஸ் டு அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் ஜூம்ஸ் இன் 2023 RBI ரிப்போர்ட். அதாவது 2022 77,816 கோடி வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ARC கம்பெனிஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுமா. 2023 2,10,000 கோடி அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ்க்கு அதிகமான லோன்ஸ் என்ன இருக்கு, ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. இந்த நியூஸ் படிங்களா, RBI introduces the Basel III capital framework for all India financial institutions. India has 5 all India financial institutions. அந்த 5 எது, எக்ஸிம் பேங்க், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கடன் தருவாங்கல்ல அந்த பேங்க்ஸ். அடுத்து NABARD, நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரூரல் டெவலப்மெண்ட், பார்த்தோம் நம்ம கிளாஸ்ல எஸ். அடுத்து NAFED, நேஷனல் பேங்க் ஃபார் ஃபினான்சிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். அடுத்து நேஷனல் ஹவுசிங் பேங்க், அப்புறம் SIDBI. ஸோ இந்த 5 யாரு, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் என்ன பண்ணணும் ஆகணும், Basel III norms வந்து ஃபாலோ பண்ணணும். ஏப்ரல் 2024 இருந்து AIFIS will be required to maintain a minimum total capital of 9% by 2024. நம்ம ஆல்ரெடி AIFI பார்த்தாச்சு, பட் அகைன் சிம்பிளா சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து பேங்க்குக்கு போறீங்க, எதுக்கு போறீங்கன்னா லோன் வாங்க போறீங்க. என்ன லோன், ஹவுசிங் லோன். இந்தியாவில் வாங்குற மோஸ்ட் ஆஃப் தி லோன்ஸ்ல முக்கிய லோன் வந்து ஹவுசிங் லோன். பேங்க் என்ன பண்ணும், ஒன்று RBI கிட்ட இருந்து காசு வாங்கி ஒன்று கடன் தரும், இல்லைன்னா டெபாசிட் பண்ணிருப்பாங்களே அந்த காசு வாங்கி கடன் தரும். பட் RBI என்ன சொல்லிச்சுன்னா, யாராவது வந்து வீட்டுக்காக லோன் கேட்க வராங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. நேஷனல் ஹவுசிங் பேங்க்னு இருக்கு, நீ அவங்க கிட்ட இருந்து கடை வாங்கி என்ன பண்ணிக்கோ, நீ கஸ்டமர் கொடுத்துரு. புரிச்சா? ஹவுசிங் சம்பந்தப்பட்ட ஒரு லோன் கேட்க வராங்க, இது ஒண்ணு. இல்ல விவசாயம் சம்பந்தப்பட்ட லோன் கேட்க வராங்க, எல்லாத்துக்கும் காசு பேங்க் கிட்ட இருக்காது. ஹவுசிங்னா தனியாவே என்ன பண்ணிருக்கு, கவர்மெண்ட் ஒரு பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் உருவாக்கி இருக்கு. அதாவது ஹவுசிங்காக காசு வாங்கிறதுக்கான இன்ஸ்டிடியூஷன் உருவாக்கியாச்சு, அது விவசாயத்துக்காக ஒரு இன்ஸ்டிடியூஷன் உருவாக்கியாச்சு. ஒவ்வொரு செக்டர் பாத்துக்கிறதுக்கான இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. அதுல முக்கியமான 5 இன்ஸ்டிடியூஷன் தான் பார்த்தோம். இப்போ ஹவுசிங் இருக்கு, அக்ரிகல்ச்சருக்கு இருக்கு. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணணும்னா அதுக்கான கடன் வாங்கணும்னா அவங்க கிட்ட வாங்கிக்கலாம். இவங்க யாரு, பேங்க்ஸ்க்கு கடன் கொடுக்குற ஆளு. சிம்பிளா நம்ம படிச்சிருப்போம், இருக்கா ரீஃபினான்சிங் கம்பெனிஸ் படிச்சிருப்போம். அதாவது நமக்கு ஃபினான்சிங் டைரக்டா பேங்க் பண்ணல, இவங்க கிட்ட வாங்கி தராங்க, ரீஃபினான்சிங். ஓவருங்க ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. இதெல்லாம் ரிவிஷன் பண்ணுங்க.